வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் டிஆர்பியோட யூனிட் 9 யூனிட் 9 அண்ட் 10 2மே இன்னைக்கே பார்த்துடலாம். ஆஃப்டர்நூன் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு 4:00க்கு அண்ட் தென் 4:15க்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் ஆகும் நைட்டில். தென் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ரிவிஷன் 9th அண்ட் 10த்துக்கான லாஸ்ட் ரிவிஷனாக தான் இது இருக்க போகுது. கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக போகலாம் பிகாஸ் கொஞ்சம் கண்டென்ட் எக்ஸ்டெண்டாக இருக்கும் இதில். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன இந்திய வரலாற்றின் ஆதாரங்கள், சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ ஆவண காப்பக பொருட்கள், ஆர்ச்சுவல் மெட்டீரியல் இல்லை ஆர்ச்சிவ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆவண காப்பக பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹிஸ்டியோகிராஃபி அப்படின்ற ஒரு பேப்பர் படிப்பீங்க நீங்கள் பிஜி முடிச்சுட்டு. ஸோ சப்போஸ் அப்படி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சம் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் தே கெப்ட் இன் ஆர்ச்சிவ். ஓகேங்களா? ஸோ சில இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க ஆர்ச்சிவில் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. மெட்டீரியல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஆவணங்கள், ஃபைல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சில அரசு துறைமுகங்களில் முறையாக பராமரிக்கப்படும் அசல். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரிஜினல் காப்பி, உத்தியோகபூர்வ பதிவுகள், கடிதங்கள் மற்றும் கோப்புகளாகும். இது மட்டும் இல்லாமல் என்னென்ன வந்து அவங்க சேவ் மெட்டீரியல் வந்து ஆர்ச்சிவ் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆர்ச்சிவ் கீப்பிங்கில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான ஒரு அசல் காப்பி இருக்கும். ஓகேங்களா? ஒரிஜினல் காப்பி இல்லைனா வந்து பதிவுகள், சில ஆடியோ ஃபைல்ஸாக இருக்கலாம், கடிதங்களாக இருக்கலாம், கோப்புகள். ஓகேங்களா? கோப்புகள்னால் ஃபைல்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே அவங்க வந்து ஆவண காப்பகம்ல வச்சுருப்பாங்க. அதுவும் அரசு துறைகள் முறையாக பராமரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷோடைய நிர்வாகத்தில் கொள்ளைகள், சட்டங்கள் பிரிட்டிஷ் நிர்வாகத்துடைய கொள்கைகள், சட்டங்கள், நிர்வாக முறை மற்றும் இந்திய தலைவர்களுடனான உறவுகள் புரிந்து கொள்ள இது வந்து முதன்மையான ஆதாரங்களாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து இது முதன்மையான ஆதாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ச்சிவ் கீப்பிங் அப்படின்ற மெத்தட் நம்ம பிரிட்டிஷை ஃபாலோ பண்ணி தான் வச்சுருப்போம். ஏன்னா ஆங்கிலேயர்கள் தான் நம்ம வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அப்படி ஆங்கிலேயர்களால் ஆட்சி புரியும் போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு குமாஸ்தா, ஒரு கணக்கர் இல்லை அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஆர்ச்சிவ் கீப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வச்சு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண. ஸோ அவங்க கீப் பண்ண வந்து டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இப்போயுமே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, சென்னையில் நிறைய வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஆர்ச்சிவ் கீப்பிங்கில். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருக்காங்க, பிரிட்டிஷோடைய கொள்கைகள் என்னவா இருந்துச்சு, சட்டங்கள் என்னவா இருந்துச்சு, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் முறை எப்படி இருந்தது அப்படின்றதும், இந்திய தலைவர்களோட அவங்களோட உறவுகள் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா, தேசிய ஆவண காப்பகம் உள்ள ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பதிவுகள். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். ஸோ பிரிட்டிஷருடைய பதிவுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஈஸ்ட் இந்தியாவோட கம்பெனி வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கவர்னர் ஜெனரலோடைய கடித போக்குவரத்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இங்கிலாந்துலேருந்து கவர்னர் ஜெனரல் என்ன பண்ணிப்பாங்க, ஒன்று வந்துட்டு என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து டெலிஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், டெலகிராம் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஸோ போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ண போஸ்ட்டில் போன லெட்டர்ஸ் எல்லாமே அந்த ஆர்ச்சிவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் 2வது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயசரிதைகள் மற்றும் நினைவு குறிப்புகள், பயோகிராஃபிஸ் அண்ட் மெமரிஸ். ஓகேங்களா? ஸோ விளக்கம் பாருங்கள். இது வந்து என்னென்னா, புகழ்பெற்ற வந்து ஒரு எப்படி சொல்கிறது, புகழ்பெற்ற ஒரு ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள் யாராக வேணாலும் இருக்கலாம். ஒரு பிளேயராக இருக்கலாம், ஒரு நியூஸ் ரீடராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டராக இருக்கலாம், ஒரு ரைட்டராக இருக்கலாம், அது வந்து ஒரு குட் எப்படி சொல்கிறது, ஸ்டோரி டெல்லர், யாராக வேணாலும் இருக்கலாம். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பீப்புளாக இருக்கணும். ஓகேங்களா? ஆக்டர், ஆக்ட்ரஸ், வாட் எவர் தே ஆர், அவங்க என்னவாக இருந்தாலும் ஒரு ஃபேமஸ்டாக இருந்தால் அவங்கள பற்றி ஆட்டோபயோகிராஃபி, ஈவன் நம்மளை பற்றி கூட எழுதலாம். பட் ஆனால் ஃபேமஸ்டாக இருந்தால் ரீச் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அவங்களால எழுதப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கையோ அல்லது சில குறிப்பிட்ட நிகழ்வுகளை பற்றி, அவங்களுடைய நினைவுகள் பற்றியோ வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பயோகிராஃபிஸ்னால் இதுதான். உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எழுதுறது கிடையாது. டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நம்ம எழுதுறது வந்து டைரி எழுதுவோம். ஸோ நம்மளோட பர்சனல் டைரி எழுதுவோம். அதுவே நம்ம லைஃப்பில் ஒரு மொமெண்ட், எப்படி சொல்கிறது, ஒரு மொமெண்டம் நமக்கு வந்து மைண்டில் பயங்கரமாக ரிஜிஸ்டர் ஆகுது, இல்லை இந்த மொமெண்டம் வந்து ரொம்ப வந்துட்டு செம்மையாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹர்மன் பிரீத் இல்லை ஸ்மிருதி மந்தனா யாராவது ஒருத்தர் இருக்காங்கன்னா, இப்போ அவங்கள பற்றி ஆல்ரெடி மித்தாலி ராஜே எடுத்துக்கலாம். அவங்கள பற்றி வந்துட்டு நமக்கு வந்து ஒரு மூவியே வந்திருக்கு, மித்தாலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்கள பற்றி ஒரு ஆட்டோபயோகிராஃபி அவங்க எழுதுறாங்க அப்படின்னா, என்னுடைய ஈவெண்ட், அதாவது நான் வந்து விளையாடும் போது அவங்களுடைய கோச் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்துருவாங்க. அது சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்தத நான் வச்சுட்டு அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்தப்ப நான் விளையாடினேன் இந்தியாவுக்காக அப்படின்றத மீன் பண்ணுறாங்களா, அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட்டாக இருந்திருக்கு அந்த இடம். ஸோ அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு எழுதுறது தான் வந்துட்டு பயோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரங்கள் இல்லை வரலாற்றில் பெரிய நிகழ்வுகள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கவங்க எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி ஆட்டோபயோகிராஃபிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காந்தி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஸ்டோரி ஆஃப் மை
எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படின்னு சத்திய சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு எழுதியிருப்பாரு. ஸோ அதில வந்து அவருடைய எல்லாமே நான் எப்படி சொல்றது டாப் டூ பாட்டம் எல்லாமே வந்துட்டு அவர பத்தி எழுதியிருப்பாரு ஓகேங்களா. ஸோ அதனால நம்ம நாட்ல ஒருத்தர் இருந்தார் ஃப்ரீடம் ஃபைட்டர். அவர பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இத தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்துட்டு அவங்களுடைய முடிவுகளுடைய பின்னணி வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியும் ஓகேங்களா. ஸோ இவங்க இப்படி தான் முடிவெடுத்திருக்காங்க அப்படின்றத அவங்க புக் படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் சத்திய சோதனை, த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரான எக்ஸ் ஃபார்மர் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் உலக வரலாற்றின் காட்சிகள் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி அப்படின்ற ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காரு ஓகேங்களா. ஸோ செய்தித்தாள்கள் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் ரொம்ப அச்சு ஊடகங்கள் அதிகமாக ஆக ஆரம்பிக்குது. ஸோ முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுடைய கருத்துக்களையும் தேசியவாதத்துடைய வளர்ச்சியை பற்றியும் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பற்றியும் காலனித்துவ அரசாங்கத்தை பற்றி மீதான விமர்சனங்கள்லாம் பதிவு செய்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்தியா ஓரியன்டடாக தான் படிக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்துவாகட்டும், நெறைய நியூஸ் பேப்பர்ஸ் ஆகட்டும், எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் பயங்கரமா நம்மள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுமை பண்றாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வெளிக்கொண்டு வரதுக்கு, மக்களுடைய எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கிறதுக்கு நம்ம நியூஸ் பேப்பர் அப்படின்ற ஒரு மேஜர் நமக்கு ஒரு ரோல் தேவைப்பட்டுச்சு. அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுடைய கருத்துகள் நெறைய இப்ப இவங்க இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்களுடைய கருத்துக்கள், தேசியவாதம் இப்ப பாரதியார்லாம் இருக்காங்க, ஊடகத்தில வேலை செஞ்சிருப்பாரு. ஸோ அவருடைய பங்கீடுகள் இருக்கும். தேசியவாதத்துடைய வளர்ச்சியாகட்டும், சமூக சீர்திருத்தவாதிகள் நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய இயக்கங்கள் பத்தியோ, இல்ல காலனித்துவ அதிகாரத்த பத்தியும் வந்துட்டு விமர்சனம் பண்றதுக்காக செய்தித்தாள்கள் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டா ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான் ஹிந்து, கேசரி, அமிர்த பஜார் போன்ற பத்திரிகை இதெல்லாம் வந்து இருந்திருக்கு ஓகேங்களா. ஸோ வாய்வழி சான்றுகள் ஓரல் எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கம் என்னன்னா, சுதந்திர போராட்ட வீரர்கள் நெறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டி வந்து குடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? இப்போ வந்து நமக்கு அந்த ரெக்கார்டிங் இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு இருந்திருக்கலாம். மேபி ஒன்ஸ் எப்பயா வந்து இருந்திருக்கலாம். பட் ஆனா எல்லா டைமும் ரெக்கார்டிங் இருக்குமான்னு தெரியல. அந்த மக்களுக்கு நியூஸ் பேப்பரா அச்சிட்டு வெளியிடுவாங்களே தவிர, அவங்க ஓரலா சொன்ன நியூஸ் இப்படி தான் போகும். ஆனா இப்போ வீடியோ ரெக்கார்ட்ஸ், ஆடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த மாரி இருக்கப்போது, பாதிக்கப்பட்ட மக்களுடைய அனுபவங்கள் போன்ற வாழ்ந்து எப்படி சொல்றது? வாழ்ந்த மக்களுடைய வாய்மொழி நினைவுகள் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெல்சன் மண்டேலா இருக்காங்க. அவர் வந்து ஒரு கோட்பாட சொல்றாரு. அமைதி நான் இவ்வளோ வருஷம் அமைதியா இருந்ததுனால தான் எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றோம்னா, அப்போ அது வாய் வழி அவர் சொல்றாரு ஓகேங்களா? அந்த வாழ்ந்த மக்களுடைய வாய்மொழி நினைவுகள நம்ம வச்சுக்கிறது தான் வந்து ஓரல் எவிடன்ஸ்ன்னு சொல்றாங்க. வாய்மொழி தகவல் இல்ல வாய்மொழி சொல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அடித்தட்டு மக்களின் மற்றும் எழுதப்படாத வரலாற்று விமர்சகரமான அனுபவபூர்வமான பக்கத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 5வது பாருங்க படைப்பு இலக்கியம் மற்றும் ஓவியம் கிரியேட்டிவ் லிட்ரேச்சர் அண்ட் பெயிண்டிங்ஸ். ஸோ கிரியேட்டிவ் லிட்ரேச்சர்ஸ் சொல்லும்போது நிறைய வந்து டைப் ஆஃப் கிரியேட்டிவ் லிட்ரேச்சர்ஸ் வந்து உங்களுக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா புதினங்கள் ஆகட்டும், கவிதைகள், நாடகங்கள் மற்றும் கலைப்படைப்புகள், உரைநடைகள் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ இதோட முக்கியத்துவம் என்னென்னா சமூக நிலைமைகள் ஓகேங்களா. நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரி நிலைமை இருக்குது. ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி வெளியில் நைட்டில் போக முடியல, ஸோ அவருடைய சுச்சுவேஷன்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு எழுதுறதோ, இல்லை காலனித்துவத்தோட தாக்கம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு பற்றி எழுதுறதோ, இல்லை தேசபக்தி உணர்வுகளை வந்து பிரதிபலிக்கிறதுக்காக உருவானது தான் வந்துட்டு இந்த புதினங்கள், கவிதைகள். இப்போ பாரதியார் வந்து அவருடைய கவிதையிலே தான் வந்து எல்லாமே எழுதியிருப்பார் ஓகேங்களா. ஸோ வந்து அவருடைய கவிதை வந்து அவ்வளோ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர்டாக இருக்கும். அவ்வளோ வந்து தேசியவாதமாக நம்ம வந்து செயல்படுற அளவுக்கு அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார் ஓகேங்களா. நமக்கு அதை படித்தாவே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஸ்பார்க் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ அழகாக அவருடைய எழுத்துக்கள் மூலிமா தேசியவாதத்தை வளர்க்கிறார். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க சமூக நிலைமைகள் காலனித்துவத்தின் தாக்கம் மற்றும் தேசபக்தி உணர்வுகளை பிரதிபலிக்கின்றனன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் ஆனந்த மடம் அதுலேருந்து வந்தே மாதரம் பாடல் உள்ளடக்கியது. பாரதியாரின் தேசபக்தி பாடல்கள் ஓகேங்களா. இது எல்லாமே நெக்ஸ்ட் பாருங்க யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ். 16ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு வரை ஐரோப்பியருடைய சக்திகள் வந்து இந்தியாவோட ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அவங்கள பற்றி பார்க்கலாம். போர்ச்சுகீசியர்கள் தான் முதல்ல வராங்க. 1498களில் வராங்க. அதில் முதல்ல வந்தவர் யாருன்னா வாஸ்கோட காமா அவர்கள் தான். கேரளாவில் இருக்கக்கூடிய கள்ளிக்காட் அதாவது கேலிக்கட் அப்படின்ற ஒரு இடத்த வந்து வந்தடைகிறாரு. அப்போ அங்கே இருந்த மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமரின் அவர்கள் தான் ஓகேங்களா. ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு மசாலா பொருட்களை வந்து வணிகத்தில் ஏகபோக உரிமை பெறுவதற்காக, அதாவது மோனோபாலி ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பெறுவதற்காக வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கத்தோலிக்க மதத்தை பரவறதுக்காகவும் இந்தியாவுக்கு வராங்க. ஸோ வந்து 1498 அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஸ்டாண்டர்டாக ஞாபகம் இருக்கணும். மே அப்படின்ற விஷயமும் ஞாபகம் இருக்கணும். நிறைய புக்ஸில் வேரி ஆகும். ஸோ ரெஃபர் பண்ணிக்கணும். 27, 24 நிறைய இடத்துல வேரி ஆகும். ஸோ அவர் எப்போ வந்தார் 20 கூட சில இடத்துல இருக்குது. ஸோ அவர் எப்போ வந்தாருன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ஏன் வந்தார்னா அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஈஸ்டர்ன்ஸில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களுடைய வணிகத்துக்கு ஏகபோக உரிமை வாங்குறதுக்காக வருவார். அதுக்கப்புறம் செகண்டரி ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க மதத்தை பரப்புறதுக்காக, அதாவது கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காக வருவார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீசியர்கள்ல அதாவது முதல் கவர்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படின்ற ஒருத்தர் தான். ஓகேங்களா? ஸோ இவர் தான் என்ன பண்றாருன்னா, முதல் வைஸ்ராயா இருக்காரு. சரி முதல் கவர்னர், முதல் வைஸ்ராயா இருக்காரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1505கள்லேருந்து 1509கள் வரைக்கும். இவருடைய கொள்கை நம்ம என்ன சொல்லுவோம்னா, அல்மெய்டாவுடைய கொள்கை ப்ளூ வாட்டர் பாலிசி அதாவது நீல நிற கொள்கை அப்படின்னு சொல்றார். இந்த நீல நிற கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஓகேங்களா? ஸோ அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பெருங்கடல்ல போர்ச்சுகீஸோட கடற்படை வந்து ஆதிக்கத்தை நிலைநாட்டணும் அப்படின்றது தான். அதனால தான் ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ வந்து இந்தியா வந்து கடல் நம்மளோட கடல் இந்திய கடல் இருந்தாலுமே, அவருடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீஸோட கடற்படை ஃபுல்லுமே வந்துட்டு கடல்ல வந்துட்டு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆதிக்கம் வந்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க ஆதிக்கம். இது மட்டும் இல்லாமல் சில பகுதி அவங்க பிடிக்கவும் செஞ்சிருக்காங்க. கோவா, டயூ, டாமன் போன்ற பகுதிகள், பம்பாய் போன்ற பகுதிகள்லாம் பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முக்கிய மையங்களா இருந்தது. இதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வருவாங்க. ஸோ அவங்க 1600களில் வந்து வருவாங்க. ஓகேங்களா? டிசம்பர் 31 பக்கத்துல 1600களில் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டச்சுக்காரர்கள் வருவாங்க. 1602ல் வருவாங்க. இவங்களுடைய கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் தான். மசாலா தீவுகள் அதாவது அவங்களுடைய முக்கியமான நோக்கம் இந்தியா கிடையாது. இந்தியா வந்து செகண்டரி தான். அவங்களுடைய முக்கியமா ஃபர்ஸ்ட்டு இருந்த ஒரு நோக்கம் எது? ஃபர்ஸ்ட்டு இருந்த ஒரு கண்ட்ரி டார்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா தான். இந்தோனேஷியால கூட தீவுகள் தான். ஸோ ஸ்பைசஸ் ஐலேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தோனேஷியாவ. ஸோ ஆதிக்கம் செலுத்த அவங்க வந்து முதன்மையான நோக்கமாக இருந்தாலுமே, இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஜவுளியுடைய வணிகத்தில கவனம் செலுத்துறாங்க. இந்தோனேஷியால கூட ஸ்பைசஸ் ஒரு பக்கமும், இந்தியால இருக்க ஜவுளி ஒரு பக்கமும் இருக்கு. ஸோ குடியேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரமண்டல் அரசு அதாவது கோரமண்டல் கவர்மெண்ட் மௌஸ்லிப்பட்டினம் ஆகட்டும், பழவேற்காடு நெக்ஸ்ட் ஆரம்ப காலத்தில டச்சுடைய தலைநகரமாகவும் பழவேற்காடு இருந்தது. இது மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினம் பின்னர் தலைநகரமா இருந்தது. ஸோ கேட்கலாம் டச்சுடைய முதல் தலைநகரம் எது? பின்னர் இருந்த தலைநகரம் எது? அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. சின்சூரா அப்படின்ற பகுதி வந்து வங்காளம்ல, கொச்சின் அப்படின்ற பகுதி மலபார்லேருந்து வந்து பிடிக்கிறாங்க. வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் ஆஃப் பதேரா அப்படின்ற ஒரு போர் நடக்கும். 1759களில் ஆங்கிலேயரிடம் தோல்வி அடைவாங்க. பிறகு இவங்க வந்து இந்தியாவுடைய தங்கள் ஆதிக்கத்தை இழந்து திரும்ப நாட்டுக்கே போயிடுவாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 1600ஆம் ஆண்டில் வருவாங்க. அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நிறுவுறாங்க. ஆரம்ப கவனம் எது மேல இருந்துச்சுன்னா, சூரத் மேல, மும்பை மேல, அதுக்கப்புறம் மெட்ராஸ் மேல, கல்கத்தா மேல. அதாவது சூரத் அப்படின்றது வந்து வணிகத்துடைய முக்கிய எப்படி சொல்றது? தலைநகரமா பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து சூரத் அப்படின்றது வந்து எல்லாத்துலயுமே ஐஎன்சில வரும். இத தவிர ஐஎன்சி தவிர வந்துட்டு ஐஎன்எம்ல வரும். இது தவிர வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இங்கிலீஷ், போர்ச்சுகீஸ் எல்லாத்துலயுமே இந்த சூரத், இந்த பழவேற்காடு, மௌஸ்லிப்பட்டினம் இந்த ஏரியாஸ் எல்லாமே நல்ல வணிகம் செய்யக்கூடிய ஏரியாஸ். ஓகேங்களா? துறைமுகங்கள் அங்கங்க இருக்கக்கூடிய ஏரியா. இதை தவிர்த்து 3 ப்ராவின்சஸா வச்சிருப்பாங்க பிரிட்டிஷ் அவர்கள். அதுதான் வந்து மெட்ராஸ் அதாவது மெட்ராஸ் மாகாணப்பட்டினம், நெக்ஸ்ட் பம்பாய் மாகாணப்பட்டினம், இது கல்கத்தா. ஓகேங்களா? ஸோ இதில் வர்த்தக மையங்களா இருக்கா. நெக்ஸ்ட் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழமா வேரூன்றி வர்த்தகங்கள்ல இங்கே அரசியலா மாத்திட்டாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்தது என்னமோ ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்றதுக்கு தான். நீ எதுக்கு வந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு வெறும் வந்துட்டு பொருள்களை விற்கிறதுக்கு தான் வந்து ஒரு வியாபாரியா வந்தான். ஆனா இங்க நம்மள வந்துட்டு அடிமையாக்கி அவன் வந்துட்டு தொழிலாளியாக்கி அவன் வந்துட்டு பெரிய முதலாளியா ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் பிரெஞ்சுக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1664கள் அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து 64 வருடங்கள் கழித்து பிரெஞ்சவர்கள் வராங்க. அவங்க வந்து பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லுவாங்க. இவங்க குடியேற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரைக்கால், மாஹே போன்ற சந்தன் நகர் இந்த போன்ற பகுதிகளை பிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஆங்கிலோ பிரெஞ்சு மோதல்கள் நடக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கான்ஃப்ளிக்ட்ஸ் நடக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார் இப்படிலாம் படிப்போம். தேர்ட் கர்நாடிக் வார்லாம் அதெல்லாம் தெளிவாக நல்லா படிச்சுக்கோங்க. டியூப்ளே யாரு அந்த இவங்க எல்லாருமே என்னென்ன கேரக்டர்ஸ் வராங்க, என்னென்ன போர் நடக்குது, ஆங்கிலேயர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பிரெஞ்சுக்காரர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, கடைசியில் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி படித்து வச்சுக்கோங்க. கர்நாடக போர்கள் பொறுத்தவரைக்கும் 1746லேருந்து 63 வரைக்கும் இந்தியா மேல ரொம்ப ஆதிக்கம் செலுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்கும் வந்துட்டு மோதல்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ நாங்க இருந்த பகுதி நாங்க தான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றோம், ஆதிக்கம் செலுத்துறோம். நீங்க எப்படி வந்து ஆதிக்கம் செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட்டிங் சண்டை வருது. ஸோ வந்து இவங்ககிட்டயே 3 போர்கள் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த முடிவில் என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு கர்நாடிக் போர்ல டியூப்ளே அவர்களுடைய டிப்ளமேட்டிக் ராஜதந்திரமான செயலால முதல் கர்நாடக போர் வின் பண்ணிடுறாங்க. அதனால வந்துட்டு உலகமெங்கும் எப்படி பரவுதுன்னா, நம்ம கிட்ட கம்மியான பவர், கம்மியான ஆட்கள் இருந்தாலுமே நம்ம கிட்ட ராஜதந்திரமும் ஸ்மார்ட்டும் இருந்தால் வந்துட்டு இந்த உலகத்தை வெல்லலாம் அப்படின்ற எவ்வளோ பெரிய படையாக இருந்தாலும் வெல்லலாம்ன்ற மைண்ட் செட் இருந்தது. அதுக்கடுத்து கம்பேக் கொடுக்குற மாதிரி செகண்ட் கர்நாடிக் வாரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் வந்து ஃப்ரெஞ்சை தோக்கடிச்சிருவான். ஓகேங்களா?
ஸோ பிரிட்டிஷோடைய அதிகார எழுச்சி ரைஸ் ஆஃப் பிரிட்டிஷ் பவர் பற்றி பார்க்கலாம். பிரெஞ்சுக்கும் ஐரோப்பிய சக்திகளுக்கும் என்ன ஆகுதுன்னா பிற நாடுகள் வந்து விழ ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ பிரெஞ்சு மற்றும் பிற ஐரோப்பிய சக்திகளை வீழ்த்திய பிறகு ஆங்கிலேயர்கள் இந்திய ஆட்சியாளராக தோற்கடித்து இந்திய பிரதேசங்கள் மீது தங்கள் பிடியலை பலப்படுத்த துவங்கினார்கள். ஸோ பிரெஞ்சை தோற்கடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி டச்சும் போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த போர்ச்சுகீயர்களும் போயிட்டாங்க. வேறு யாருமே இல்லை. ஸோ அப்போ எல்லாம் அந்த என்ன ஐரோப்பா நாடுகள்லாம் தோற்கடிச்சு அந்த சைடு அங்கே ஒரு போர் நடந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்து ஃபாரின் ஹிஸ்ட்ரிஸ் படிச்சிங்க, அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி அந்த ஹிஸ்ட்ரிஸ்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். அங்கேயும் அவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சரி ஓகே நம்ம அங்கேயும் வந்து பிடிச்சாச்சு, இங்கேயும் பிடிச்சாச்சு. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்திய மன்னர்கள் அரசர்களை நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் வீழ்த்திட்டு இருப்பாங்க. அவங்க யுத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் ரூல் பாலிசி பிரித்தாளும் கொள்கை அப்படின்ற விஷயத்த அழகாக நமக்குள்ளே வந்துட்டு அழகாக தூண்டி விட்டு அவங்க மட்டும் ஆட்சியை பிரிச்சுட்டு நம்மளை அடிமையாக வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் கன்ஃப்ளிக்ஸ் அப்படின்னும் போது முதல் கர்நாடக வார் 1846லேருந்து 63 வரைக்கும், அதாவது மொத்த கர்நாடக வாரோடைய பீரியட் சொல்கிறேன், முதல் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பிரெஞ்சுக்காரர்களுடைய வீழ்ச்சி எப்போனா 58லேருந்து 63 தான். 3வது கர்நாடகா போரில் தான். ஸோ பிரெஞ்சுக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் ஒரு வணிக சக்தியாக வந்து இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு என்னென்னா ஒரு அரசியல் சக்தியாக இருந்தவங்க தான். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த சில இடங்களை வந்து பிடிச்சிருப்பாங்கன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா காரைக்கால், பாண்டிச்சேரி, அதுக்கப்புறமேட்டுக்கா சாந்த்நகர், இந்த மாஹே இந்த இடத்துல பிடிச்சிருப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி அரசியல் ரீதியாகவும் நல்லா ஓரளவுக்கு இருந்தாங்க அந்த சைடில். இப்போயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த வீடுகள் ஆகட்டும், அந்த பீச் சைடில் இருக்கக்கூடிய சில ஹவுசஸ் ஆகட்டும் எல்லாமே ஃப்ரெஞ்சோடைய தாக்கம் இன்னுமே இருக்கும். ஏன்னா அந்த மக்கள் வந்து இன்னுமே கிறிஸ்டியானிட்டி அந்த பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அப்படியே ஜென்ரேஷன் இங்கே செட்டில் ஆன ஒரு சில ஃபியூ பீப்புள்ஸ் ஃபியூ ஃபேமிலிஸ் வந்து அவங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஓகேவாக இருந்தவங்கள வணிக ரீதியாக மட்டுமே வந்து சுருட்டினாங்க இந்த ஆங்கிலேயர்கள். இதை தவிர்த்து அவங்களுடைய அரசியல் மற்றும் இராணுவ ரீதியான போட்டிகள் ஐரோப்பா சக்திகள் இந்தியாவிலே இல்லாமையே போயிடுச்சு. ஸோ வந்து அரசியல் ரீதியாகவும் எனக்கு போட்டி இல்லை, இராணுவ ரீதியாகவும் எனக்கு போட்டி இல்லை. அவன் ட்ரேட் பண்ணிட்டு போட்டான். ஏன்னா வந்து அவன் ஐரோப்பா கண்ட்ரி, அவன் அதை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ ஆங்கிலோடைய ஆதிக்கம் அப்படின்னு பார்க்கும்போது பிரிட்டிஷோடைய கிழக்கு இந்திய கம்பெனி என்ன ஆகுதுன்னா தென்னிந்தியாவில் வந்து ஒரு அசைக்க முடியாத அரசியலாக உருவாகுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அரசியலாக மட்டும் உருவாகாமல் இராணுவமாகவும் உருவெடுக்குது. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கிய இந்திய நாடுகளுடன் பிரிட்டிஷ் உறவுகள். பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் கூட நல்லா வந்து ஒரு உறவில் இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் முழுமையான ஆதிக்கத்தை நிலைநாட்ட முக்கிய இந்திய அரசுகளுடன் பல போர்கள் மற்றும் சூழ்ச்சிகளில் ஈடுபட்டார்கள். ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இந்த இந்தியாவை கொண்டோம், இங்கே வணிகப் பொருட்கள் அதிகமாக இருக்குது, மக்களும் ஈஸியாக ஏமாற்றிடலாம், பிரித்தாளும் கொள்கை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து அவங்க கிட்ட வந்து ரிலீஜன் அப்படி இப்படின்னு பேசினா வந்து பிரிஞ்சிருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதை நமக்கு சாக்க எவ்வளோ நம்மளால் அழிக்க முடியும், எவ்வளோ வந்து நம்மளால் செல்வங்கள் வந்து செழித்த செல்வங்கள் இருக்குது அதெல்லாம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிடணும் அப்படின்ற ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாங்க. ஸோ அந்த கார்டை நம்ம மேலே வந்து திணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி திணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நிறைய இந்த ஆதிக்கத்தை செலுத்தவும் நிறைய அரசியல்வாதிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, நிறைய போர்கள் சின்ன சின்ன போர்கள் எல்லாமே வருது. அது எல்லாமே சூழ்ச்சியில் ஈடுபட்டு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையுமே இவங்க கையில் போட்டுக்கிறாங்க. இதே தவிர என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் என்ன போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாசி போர் 1757 வரும். சிராஜுத் தௌலா என்பவருக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் வரும். ஓகேங்களா? ஆர்காட் நவாப்னு சொல்லுவாங்க. ஸோ ராபர்ட் கிளைவுக்கு வரும். ஓகேங்களா? அவருக்கும் ஆர்காட் நவாப் இல்லைங்க, ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாங்கன்னா சூழ்ச்சியால் வந்து தோற்கடிக்கப்படுறாரு சிராஜுத் தௌலா. ஓகே சிராஜுத் தௌலா தோத்துறாங்க. இது வந்து இந்தியாவுடைய பிரிட்டிஷார்கள் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அடித்தளத்தை ஆழமாக நிறுவப்பட்டது இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி முடிஞ்சதுக்கப்புறம் தான் ராபர்ட் கிளைவால் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகள் கழித்து 1764 பக்சார் போர் அப்படின்ற பக்சார் போர் வருது. இல்லை யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காள நவாப் இருக்காரு, அயோத்தி நவாப் இருக்காரு, முகலாயர் அரசர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் கூட்டுப்படைகளாக இருக்காங்க. மற்றொரு பக்கம் ஆங்கிலேயர்கள் வந்து தோற்கடித்தனர். ஓகேங்களா? ஸோ இது மூலம் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா வந்துட்டு திவானி உரிமைகள், அதாவது வரி வசூலிக்கும் உரிமை வந்து பெறாங்க. ஓகேங்களா? முகலாய பேரரசிடம் வந்து பெற்றனர். ஏன்னா முகலாயர்கள் அப்படின்னும் போது பகதூர் ஷா வச்சு தான் உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளர்ச்சிகள் போர்கள் எல்லாமே நடக்கும். அதனால இந்த 3 அரசு வங்காளம் ஆகட்டும், அயோத்தி ஆகட்டும் இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டுப்படைகளாக இருந்தாலும் ஆங்கிலேயர்களை தோற்கடிச்சனால் திவானி உரிமை பெற்றுக்கிறாங்க. ஸோ அப்படி பெற்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வரி வசூலிக்கு மட்டும் பண்ணலாம். இது வந்து இந்தியாவோட பொருளாதாரம் மீதுனா ஆங்கிலேயோட முதல் அதிகாரப்பூர்வ கட்டுப்பாடு. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் ஜெயிச்சிடறாங்க, இதுலேயும் ஜெயிச்சாங்க. பேட்டில் ஆஃப் பக்ஸா பிளாசி ரெண்டுத்துலையுமே ஜெயிச்சிடறாங்க. இருந்தாலுமே வரி வசூலிக்கும் உரிமை கொடுக்குறாங்க. மைசூரில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ மைசூர் போர்கள். ஓகேங்களா? ஸோ 1767லேருந்து 1799 வரைக்கும் மைசூர் போர்கள் நடக்கும். ஓகேங்களா? ஸோ தென்னிந்தியாவில் மைசூர் அப்படின்ற ஒரு ராஜ்யம் இருக்கும், கர்நாடகா பகுதியில் இருக்குது. அங்கே வந்து ஹைதர் அலி அவருடைய மகனான திப்பு சுல்தான் அவர்கள் தலைமையில் ஆங்கிலேயருக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருப்பாங்க. எப்படி வந்து மராத்தியர்கள் ஒரு பக்கம் வந்துட்டு முகலாயர் அவுரங்கசீப்க்கு ஒரு சவாலாகவே கடைசி வரைக்கும் தக்காணத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்களோ அந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து மிகப்பெரிய சவாலாக
அதாவது எதிர்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னா, ஹைதர் அலியும், அவருடைய மகனான திப்பு சுல்தான் அவர்கள் தான். ஸோ 4வது ஆங்கிலோ மைசூர் வரல என்ன ஆகுதுன்னா, 1899ஆம் ஆண்டு திப்பு சுல்தான் அவர்கள் கொல்லப்படுகிறார். இதன் விளைவாக மைசூர் வந்து ஆங்கிலேயருக்கு கீழ வந்து ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த உடையார் வம்சம் அப்படின்ற வம்சத்துடைய துணைப்படை திட்டத்தை மீண்டும் அரியணை ஏறுறாங்க. ஓகேங்களா. ஸோ உடையார் வம்சம்ன்ற இது கேட்கலாம். எந்த வம்சத்தின் துணைப்படை திட்டத்தின் கீழ் மீண்டும் அரியணை ஏறியது அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ ஹைதராபாத் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் நிஜாம் அவர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ தென்னிந்தியால. ஸோ ஹைதராபாத் நிஜாம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, தொடர்ச்சியா போர் பண்ணிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் மோதல்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதனால ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தை எதிர்பார்ப்ப எதிர்ப்பதை விட அவருடைய கூட்டணி வைப்பதே சிறந்தது என்று கருதினார். ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் குடுத்துட்டே இருக்காங்க ஆங்கிலேயர். ஸோ இந்த அச்சுறுத்தல வந்து நம்ம வந்து எதிர்க்கிறத விட நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1898கள்ல சப்சிடியரி அலையன்ஸ்ன்னு சொல்லும் துணைப்படை திட்டம். இது லார்ட் வெல்லஸ்லி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான். இந்த திட்டத்தை வந்து ஏத்துக்கிறாங்க. முதல்ல ஏத்த ஒரு அரசு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் நிசாம் அவர்கள் தான் சப்சிடியரி அலையன்ஸ். அதாவது லார்ட் வெல்லஸ்லியால் தொடங்கப்பட்ட 1898 துணைப்படை திட்டத்தை ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிற அரசு ஹைதராபாத் அரசு தான். பஞ்சாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா ரஞ்சித் சிங் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு போராளின்னு சொல்லலாம். இவரு வந்து என்ன பண்றாருன்னா, சீக்கிய பேரரச வலுவா வச்சிருந்தாரு. ஆங்கிலேயர்கள் நீண்ட காலம் வந்து பஞ்சாப தொடவில்லை. ஓகேங்களா. ஸோ இதனாலேயே ஆங்கிலேயர்கள் ரொம்ப நாள் வந்து பஞ்சாப தொடாமயே இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஓகேங்களா. ஆனால் ரஞ்சித் சிங் மறைவுக்கு பிறகு சீக்கிய போரில் அதாவது ரஞ்சித் சிங் இறந்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பேரரசு வந்து ஆட்டோமேட்டிக்கா பலவீனமாக ஆரம்பிக்குது. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து ஆங்கிலோ சீக்கிய வார் அப்படின்ட்டு 2வது சீக்கிய வார் நடக்குது. 1845கள்லேருந்து 1846 வரைக்கும் 48ல 49 வரைக்கும் நடத்துறாங்க. ஸோ இறுதியில என்ன பண்றாருன்னா, டல்ஹௌசி வந்து அவருடைய காலத்தில பஞ்சாப ஆங்கிலேய பேரரசுடன் இணைக்கிறார். ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சவுத் இந்தியா பொறுத்தவரைக்கும் கர்நாடகா ஒசூர் வரும். ஓகேங்களா. ஐ மீன் கர்நாடகா மைசூர் வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆங்கிலேயர்களால் எதிர்கொள்ளவே முடியாது. அவ்வளோ அழகா ஸ்ட்ராங்கா வந்து போட்டி போடுவாங்க. 1899கள்ல என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து இறப்பு. அந்த இறப்பிற்கு பின் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்ஸ் பார்த்துரலாம் அத. ஓகே. ஹைதர் அலி வந்து ஃபர்ஸ்ட் இறந்துருவாரு. அந்த புற்றுநோய் காரணமாக. பின்னர் அவருடைய மகனான திப்பு சுல்தான் அவர்களும் வந்துட்டு அவருடைய கடைசி வார்ல கொல்லப்படுறாரு. ஓகேங்களா. அந்த இந்த படத்துல சொல்ற மாரி தான். திப்பு சுல்தான் எப்ப செத்தார்னா, அவருடைய கடைசி போர்ல சார் அதான். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது ஆங்கில மைசூர் போர். ஓகேங்களா. ஸோ திப்பு சுல்தான் வந்து கொல்லப்படுறாரு. அதன் விளைவா மைசூர் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆங்கிலேயர் கீழ வந்துருது. ஸோ இது வந்து எப்படின்னா, இத வந்து எப்படி வந்துட்டு துணைப்படை திட்டம். ஓகேங்களா. ஸோ சப்சிடியரி அலையன்ஸ் அதாவது உடையார் வம்சம் துணைப்படை திட்டத்தின் கீழ அரியணை ஏத்திர்றாங்க. ஸோ ஹைதராபாத் பொறுத்தவரைக்கும் வந்து தொடர்ச்சி என்ன பண்றாங்கன்னா, போர்களும் அதுக்கப்புறமேட்டுக்கு நெறைய வந்துட்டு சிக்கல்கள் குடுத்துட்டே இருக்காங்க. அதனால ஹைதராபாத் அரசர் அந்த நிஜாம் என்ன நினைக்கிறார்னா, எப்பா இவர்கிட்ட நம்ம சமாளிக்கிறத விட நம்ம இவருடைய கூட்டணியில் சேர்ந்துக்கலாம்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1898கள்ல துணைப்படை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்லஸ்லியால கொண்டு வரப்படுது. அந்த துணைப்படை திட்டத்தை முதலை ஏத்த அரசும் வந்து ஹைதராபாத் நிஜாம் அவர்கள் தான். பஞ்சாப் அப்படின்றது யார்கிட்ட இருக்குன்னா, மகாராஜா ரஞ்சித் சிங் கிட்ட இருக்கு. அவர் வந்து மிக 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 ஒரு திறமையான போராளி. அவரும் அந்த பஞ்சாப் பகுதியை ஆங்கிலேயர்கள் தொடாமையே இருக்காங்க. மீண்டும் அவர் இறப்பிற்கு பின் பலவீனம் அடைய ஆரம்பிக்குது. இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதுகுல குத்துற மாதிரி என்ன பண்றாரு, அந்த ஒரு பவர்ஃபுல்லே இல்லாத இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டல்ஹௌசி வந்துட்டு அவருடைய காலத்துல பஞ்சாப அவர் கையில பிடிச்சிடுறார். 2 சீக்கியவார்கள் நடக்கும் அங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெல்லஸ்லி பிரபுவோட துணைப்படை திட்டம். ஓகேங்களா. சப்சிடியரி அலையன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த திட்டத்தில ஆங்கிலேயருடைய பேராசை வந்து அதிகமாயிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவங்கள வந்து பேராசையை பயன்படுத்தி ஒரு முக்கிய ராணுவம் மற்றும் ராஜ்யத்தின் உத்தியை பயன்படுத்தி இந்தியாவை ஆளுமை பண்றாங்க. ஸோ திட்டத்துடைய முக்கிய அம்சங்கள் கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலேய படை தான் ஃபர்ஸ்ட்டு. இந்த திட்டத்தில இனியும் இந்திய ஆட்சியாளர் தனது சொந்த படைகளை கலைத்துவிட்டு பிரிட்டிஷ் படையை தனது ஆட்சி பகுதிக்கு நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட்டு சப்சிடியரி அலையன்ஸ் வெல்லஸ்லி யூஸ் பண்ண சப்சிடியரி அலையன்ஸ் துணைப்படை திட்டத்தில ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டே பாருங்க ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, ஆங்கிலேய படை அதாவது இப்போ ராஜா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு நம்ம இங்க எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரஞ்சித் சிங்கே ஆகட்டும். அவர் வந்து ஒரு படை வச்சிருப்பார். இல்ல சிவாஜி வச்சுக்கோங்க. சிவாஜி வந்து மராத்தி குகை எப்படி சொல்றது எப்படின்னா, நெறைய குகைகள்ல இந்த வந்துட்டு நெறைய மலைகள், காடுகள் இந்த பகுதியில கொரில்லா வரன்னு சொல்லுவோம். மறைந்திருந்து தாக்குவாங்க. பிகாஸ் அவங்களுடைய ஜியோகிராபிக்கல் ஃபீச்சராவே அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டானதுனால அவங்களுக்கு வந்து அழகா வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு விதமா ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அந்த எல்லாமே சரி. அந்த துப்பாக்கி, வில்லம்பாகட்டும், கத்தி சண்டையாகட்டும் எல்லாத்தையுமே ஒரு அழகா ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ஆங்கிலேயர்கள் ஒரு மாரி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. செட் ஆவாது. ஈவன் நம்மளுடைய ரகசியத்த எதிரிகிட்ட காக்கிறதுன்றத நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ரியாரிட்டியா இருக்கும். ஆனா, இப்ப நம்ம ஆங்கிலேயர வச்சுக்கிட்டா, நம்ம எப்படி இப்ப ஆங்கிலேயருக்கு அப்போசிட்டா நம்மளால போராட முடியும்? அவங்கள கூப்பிட்டுட்டே ஆங்கிலேயருக்கு அப்போசிட்டா போராட முடியுமா? ஸோ நீங்க என்ன பண்றாங்க, நீங்க வச்சிருக்க எல்லாத்தையும் கலைச்சிடுங்க. அதாவது நீங்க ஒரு படை வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? காலாட்படை, குதிரைப்படை இது எல்லாத்தையும் இது எல்லா படையும் கலைச்சுட்டு, நாங்க ஒரு படை தரோம். அத நீங்க வச்சுக்கணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாலிசி. செகண்ட் பாருங்க பராமரிப்பு செலவு. ஆங்கில படையை பராமரிக்கிறதும் நீங்க தான். அது வந்து அரசு பணத்தில தான் வந்து அரசு பணத்த பராமரிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுடைய நிலப்பகுதியில ஒரு பகுதியை ஆங்கிலேயருக்கு வழங்க வேண்டும். ஓகேங்களா?
அரசுடைய பணமோ இல்லன்னா உங்க நிலப்பகுதி வந்து அந்த ஆங்கிலேயருக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாருங்க, பராமரிப்பு செலவும் இவங்க தான் பண்ணணும். ஆங்கிலேய பிரதிநிதி. அரசரின் அரசவையில் ஒரு பிரிட்டிஷ் பிரதிநிதி இருப்பார். ஸோ அரசர் கோர்ட்ல வந்துட்டு கண்டிப்பா ஒரு ரெசிடென்ட் யாரா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. வெளியுறவு கொள்கை ஓகேங்களா? ஸோ பிரிட்டிஷுடைய கம்பெனி அனுமதியின்றி நீங்க எந்த ஒரு அரசருமே வந்து வெளிநாட்டு சக்திகளோ இல்ல வந்து இந்திய ஆட்சியாளருடன் ஒப்பந்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஏன்னா நீ வெளியுறவு கிட்ட பேசினா தானே நீ வந்துட்டு அவங்கள ஹெல்ப் கேட்ப, இல்ல ஏதாச்சும் வந்து சீக்ரெட் சொல்லுவ. நீ பேசவே கூடாது. என்கிட்ட வந்துட்டு எங்க கிட்ட கேட்காம நீ பேசக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத தவிர்த்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எந்த பெரும் சக்தியுடன் இந்தியாவுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்சியாளர்கிட்டயும் நீங்க எந்த ஒப்பந்தமும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. செய்யக்கூடாதுன்றா செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஐரோப்பியர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் அல்லாத மற்ற ஐரோப்பா அதிகாரிகள் அந்த அரசுகள் தங்கள் சேவையிலிருந்து நீக்க வேண்டும். ஸோ ஐரோப்பியர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? இல்ல என்னன்னா இங்கிலீஷ் பீப்பிள் இருக்காங்கல்ல, அவங்கள தவிர ஐரோப்பா அதிகாரி வேற யாரா இருந்தா, நீங்க வந்து அந்த சேவையிலிருந்து நீக்க வேண்டும்னு சொல்றாங்க. ஸோ திட்டத்தின் தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசுகள் தங்கள் இறையாண்மை சாவர்ஜினிட்டி இழந்தார்கள். ஓகேங்களா? ஸோ தங்கள் செலவில் ஆங்கிலேயர்களை தங்கள் இராணுவத்தை வலுப்படுத்திக் கொண்டனர். ஹைதராபாத், மைசூர், அயோத்தி அதாவது அவுத் போன்ற பல அரசுகள் இத்திட்டத்தை ஏற்க வேண்டியதாயிற்று. ஸோ 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சி காரணங்கள், தன்மை மற்றும் ரிவால்ட் இதெல்லாம் பத்தி பார்க்கலாம். ஸோ 1857 கிளர்ச்சி கிழக்கிந்திய கம்பெனி 100 ஆண்டுகளாக ஆட்சி சவாலாக அமைந்து மிகப்பெரிய எழுச்சி. இது சிப்பாய் கழகம் என்று இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்றும் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். ஸோ இதில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது. இந்த 1857 போர் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு முதல்ல வந்து வாரிசுரிமை போர் தான். என்ன வாரிசுரிமை போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்சி உட்பட பல வந்துட்டு இடங்களில் வந்துட்டு இந்த டல்லௌஸ் என்ன பண்ணுவார்னா, வாரிசுரிமை போர் கீழே வந்துட்டு இணைத்துப்பார். ஓகே, ஆங்கிலேயருடன் இணைத்துப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் இணைத்த எல்லா நாட்டிலயும் ஒண்ணு பெண் வந்து மகள் இளவரசியா இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆட்சியாளர் கூடாதுன்ற ஒரு கேவலமான ஒரு மனப்பான்மை அவருக்கு இருக்கு. தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனா அவங்க வந்துட்டு இவரு இப்படி யோசிக்கிறாரு. பட் அவங்க ரூல் பண்றது ஒரு குயின் தான் ஓகேங்களா. ஒரு கிரவுன் வந்துட்டு அவங்க தான் வந்து ரூல் பண்றாங்க எல்லாமே. அவங்களுக்கு கீழ தான் இவங்க இருக்காங்க. ஏன்னா ஒரு பெண் வந்து வாரிசுரிமை வந்து எப்படி ஆவாங்க, ஒரு ஆண் இருந்தா அவன் வந்து அந்த நாட்ட ஆளலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அவர் வச்சிருந்தார். ஸோ அதனாலயும் ஜான்சில பார்த்தீங்கன்னா, ஒரு மகள் தான் இருப்பாங்க ஜான்சி ராணி அவர்களுக்கு. அதனால வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கோபால் நாயக் இவங்க திண்டுக்கல் கோபால் நாயக் இவங்க கூடலாம் கூட்டணி மருது சகோதரர்கள் கூட கூட்டணி வச்சுப்பாங்க. ஸோ அவுதுலயும் சரி அயோத்தியில பார்த்தீங்கன்னா, அந்த மகன் இருப்பாங்க. இருப்பினுமே வந்து இவர் வந்து ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்தி இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வந்து இணைச்சுப்பார். அதுதான் மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் ரீசனா இருந்தது. அயோத்தி இணைச்சது தான் ஃபர்ஸ்ட் ரீசனா இருந்துச்சு. அப்புறம் சதாரா, நாக்பூர் போன்ற பக்கத்திலும் இணைச்சுப்பார். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம சொந்த வாரிசு இல்லாம நீங்க தத்தெடுத்து யாராவது வச்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தாலும் உங்கள வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேங்களா? அது வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட இணைச்சிப்போம்னு சொல்லிட்டு. ஸோ பதவி மற்றும் பற்றங்கள் பறிப்பு. இதில முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு சில ஓய்வூதியங்கள்லாம் குடுப்பாங்க. பென்ஷன் ஓகேங்களா? பென்ஷனா இருக்கலாம், இல்ல பட்டமா இருக்கலாம். இது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா பறிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? உதாரணமா இந்த பாஜிராவ் பேஷ்வா இருக்காங்க பார்த்தீங்களா? அவர் வந்து தத்தெடுக்கப்பட்ட மகன் தான் நானா சாஹிப். ஓகேங்களா? அவங்களுக்கு ஓய்வூதியம் மறுக்கப்படுது. ஸோ இந்த மாரி விஷயங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அயோத்தி இணைவு ஆனக்ஷேஷன்ஸ் ஆஃப் ஹவுத் பார்த்தீங்கன்னா 1856ல இது வந்து நிர்வாகம் வந்து சீராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு போலியான குற்றச்சாட்டை அயோத்தி மேலே வந்து இது பண்ணுறாரு. அதை வந்து இது இந்தியாவுடைய பெரும் அதிருப்தியை உருவாக்குது இந்த விஷயம். அயோத்தி வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இவர் நினைச்சுக்கிறார். இதுதான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரீசனாகவே 1857 போருக்கு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் காசஸ் நில வருவாய் சீர்திருத்தங்கள். அதாவது ரைத்வாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம், அதாவது நிரந்தர நிலவரி திட்டம், பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட், ரைத்வாரி அண்ட் மகள்வாரி போன்ற திட்டங்கள்லாம் விவசாயம் மீது அதிக வரி சுமையை சுமத்தின. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரீசனா இருந்தது. நிறைய வந்து வரிகள் வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுடைய தொழில்களுடைய வீழ்ச்சி. ஓகேங்களா? பிரிட்டிஷ் அரசோட கொள்கை காரணமாக இந்தியாவுல கிராஃப்ட் கைவினைத் தொழில்கள் எல்லாமே, நெசவுத் தொழில்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஸோ இதுவுமே வீழ்ச்சியாக ஆரம்பிச்சுச்சு. 4த் ரீசன் பாருங்க, பொருளாதார சுரண்டல். இந்தியாவுடைய செல்வம் பிரிட்டிஷோடைய நிறுவனத்து மூலமா எல்லாத்துக்குமே இங்கிலாந்துக்கு மொத்தமா கொண்டுட்டு போயிட்டாங்க. இத பத்தி வந்துட்டு உங்களுக்கு தாதாபாய் இவரும் வந்துட்டு கிராண்ட் ஓல்ட்மன் ஆஃப் இந்தியா. அவர் வந்து உங்களுக்கு ஒரு புக் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? தாதாபாய் நௌரோஜி அவர்கள். சமூக சமய காரணங்கள் சோசியல் ரிலிஜியஸ் காசஸ் பொறுத்தவரைக்கும் 1829களில் சதி மற்றும் 1856களில் விதவை மறுமண சட்டம் போன்ற சீர்திருத்தங்கள் இந்தியாவின் இதுதாங்க ஆக்சுவலா மிகப்பெரிய ஸ்டூபிடிட்டி. நம்ம இவ்வளோதான் சொல்லிட்டு இருந்தோம்ல, அவங்களுடைய கொள்கை எப்படி இருக்குன்னா, ஒரு பெண் வந்துட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டே சொன்ன டாக்டர் அதாவது டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு டல்ஹௌசி அவர்கள். ஒரு பெண் இருந்தாலும் சரி, அங்க வந்து நீங்க தத்தெடுக்கப்பட்டாலும் சரி, உங்களுக்கு வாரிசு இல்லாம இருந்தாலும் சரி, அத அனெக்ஸ் பண்ணி அதாவது நம்ம வந்து எங்க பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட இணைச்சுப்போம் அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு.
அவருடைய சேம் மென்டாலிட்டி அந்த காலத்துல இருக்க இந்தியாவுடைய மென் பீப்பிள்க்காகட்டும், மத்தவங்க எல்லாத்துக்குமே இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபாலிஷன் ஆஃப் சதி. சோசியல் ரிலிஜன் நாங்க ஒரு விஷயத்த பாரம்பரியமா பண்ணிட்டுருக்கோம். 1829ல நீ மட்டும் சதி. உன் புருஷன் செத்தா பொண்டாட்டி சாவக்கூடாது அப்படின்றது எப்படி? அப்படின்ற ஒரு முட்டாள்தனத்தையும் இது ஒரு ரீசனா வச்சுட்டும், நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு விதவை இருக்காங்க. ஒரு சின்ன வயசுல அவங்க ஹஸ்பண்ட் மிஸ் ஆயிடுறாங்க. 25 வயசுல அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு மேபி இன்கேஸ் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அது இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கலாம். இல்லன்னா அவங்க அவங்க இஷ்டம் அப்படியே வளர்த்தா இருந்தாலும். அந்த மாரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதும் எங்களோட பாரம்பரியத்துல இல்ல. நீங்க சீர்திருத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு சீர்கேடு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த காஸா இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ மத பரப்புரை நெறைய கிறிஸ்துவ மத பரப்புரைகள்லாம் செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ அரசு பணிகள்ல கிறிஸ்துவ மதத்திற்கு சாதகமா நெறைய இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுல நெறைய மத மாற்றங்கள், அச்சுறுத்தல்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இன பாகுபாடுகள் உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஆங்கிலேயர்கள் அப்படின்றவங்க இந்தியா ரொம்ப தாழ்வா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸ்டில் இப்பவுமே சம் கண்ட்ரி பீப்பிள் நீங்க எங்கேயாச்சும் டூர் போறீங்க, இல்ல எங்கேயா அப்ராட் போறீங்கன்னா, அவங்களோட லுக்கே டிஃபரா இருக்கும் ஆக்சுவலா ஸோ இப்பயுமே அப்படி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கோவத்த அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாம் விட்டுருங்க. உடனடியா சடனா ஒரு ரீசன் எங்களுக்கு உங்க மேல செம்ம கடுப்பு இத்தன வருஷம் இருந்தாலும், பட் உடனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இதுவுமே ஒரு ஆக்சுவலா சோசியோ ரிலிஜியஸோட ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? ஸோ புதிய என்ஃபீல்ட் துப்பாக்கி, நியூ என்ஃபீல்ட் ரைஃபிள் தான். ராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய என்ஃபீல்ட் துப்பாக்கியுடைய காரணம் தான் அந்த கேட்ரிட்ஜஸ் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, தோட்டாக்கள். அதில மாடு மற்றும் பன்றியோட கொழுப்புகள் பூசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி இருக்கும். அத வாயால கடிச்சு நீங்க துப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அது இந்துக்களுக்கும், முஸ்லீம்களுக்கும், சிப்பாய்களுக்கும் ஒரு உணர்ச்சி அதிகமா இருக்கும். ஸோ அவங்களுடைய உணர்வுகள பெருசும் ரொம்ப புண்படுத்துற மாரி தோணி, அவங்க ஃபர்ஸ்ட்டு அந்த போராட்டத்துக்குள்ள இறங்குவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பவும் நெறைய பேர் மாடுகள்லாம் சாப்பிடுறாங்க. நானே பார்த்துருக்கேன். இந்துக்கள் சரி. நெறைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல செல்வமா மதிச்சிருப்பாங்க மாட்ட. ஸோ ஏன்னா பால் கொடுக்கறது, அது தொழிலா பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி. ஸோ அதனால அப்ப அந்த மாடு அப்படின்றது அவங்களுடைய சாமி, கடவுள் செல்வமா மதிக்கப்பட்டது. அதேபோல பன்றி அப்படின்றது ஆகாத விஷயம் முஸ்லீம்களுக்கு. ஸோ இது 2மே 2 பேத்துக்கும் ஆப்போசிட்டா இருந்ததுனால, இவங்கள தூண்டி விட்ட மாரி ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மங்கள் பாண்டே அவர்கள். இவர் தான் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட்டு பராக்பூர்ல இருக்கக்கூடிய சிறையில மங்கள் பாண்டே அவர் தான் சிப்பாயா இருக்காரு. ஒரு அவர் சிப்பாயா எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு உயர் அதிகாரியை சுட்டுக் கொன்னுட்டு அவர் என்ன பண்ணாரு, கிளர்ச்சிய உடனடியா தொடங்குறார். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க பேர் அப்படின்னா மங்கள் பாண்டே அவர்கள் தான். இவர் ஒரு பிராமணர் ஆக்சுவலா ஓகேங்களா? ஸோ இவரு என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட்டு அதனால தான் அவர் ஃபர்ஸ்ட்டே நெறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. மங்கள் பாண்டே பத்தி. யார் முதல்ல இதுக்கான ரீசனா இருந்தாங்க. ஒரு உயர் அதிகாரியை சுட்டுக் கொன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளர்ச்சியோட தன்மை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வரலாற்று ஆசிரியர்கள் நெறைய விதமா சொல்றாங்க. இது நல்லா டீகோட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. வி.டி. சவார்கர் அப்படின்ற ஒருத்தர் இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற புத்தகத்தை எழுதியும் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 1857 வார் என்னவா கருதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் இந்தியாவுடைய முதல் இண்டிபெண்டன்ட் வார் அப்படின்னு சொல்லியிருக்கார். லாரன்ஸ் அவர்கள் சிப்பாய் கழகம் மட்டுமே அப்படின்னு இல்ல இது வெறும் சிப்பாய்கள் மட்டும் போரிட்டாங்க. இது வெறும் சிப்பாய் கழகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. பியூர்லி எ சிப்பாய் மியூட்டினி அப்படின்னு சொல்றாங்க. ஆர்.சி. மஜும்தர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது தேசிய போரும் இல்ல, சுதந்திர போரும் அல்ல. நீதர் த ஃபர்ஸ்ட் நேஷனல் நார் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எஸ்.என். சென் அவர்கள் சுதந்திர போராட்டத்தில ஒரு பகுதியா பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கிளர்ச்சி இம்பாக்ட் ஆஃப் த ரிவால்வ் பார்த்தீங்கன்னா, இந்த கிளர்ச்சி தோல்வி அடைந்தாலுமே இந்தியாவுல பிரிட்டிஷ் நிர்வாகத்தோட மகத்தான மாற்றங்கள் ஏற்படுத்துச்சு. நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம். ஆனா நெறைய சேஞ்சஸ் உருவாக ஆரம்பிச்சுச்சு. இதுக்கப்புறம் தான் 1857 முதல் வைஸ்ராய் லார்ட் கனிங் பிரபா அலகாபாத்ல குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் சொல்லி ஆணையம் வாசிப்பாரு. ஸோ நிறுவன மாற்றம் எண்ட் ஆஃப் கம்பெனி ரூல். ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் 1858களில் போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூல் குயினுடைய ரூல் கீழே வருது. ஓகேங்களா? ஸோ 1858கள் மூலமா அந்த ஆண்டு சட்டம் மூலம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சிக்கு முடிவு ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷுடைய முடியாட்சி கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரப்படுறாங்க எல்லாருமே. ஸோ விக்டோரியா மகாராணியோட பிரகடனம் வாசிக்கிறாங்க ப்ரொக்ளமேஷன்ஸை. இதில் இந்தியர்கள் மத விவகாரங்களில் தலையிடாது என உறுதியளித்தது. ஸோ இந்தியாவுடைய மதங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஈவன் அப்போ ஹிந்து, முஸ்லீம்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இதுக்குள்ள நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி குடுக்குறாங்க. இதே தவிர இந்தியாவோட அதாவது ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய பிரதிநிதிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய கொள்கைகள கைவிடுவது அறிவித்தது. ஓகேங்களா? ஸோ பிராந்திய ஆக்கிரமிப்பு
சாரி, பிராந்திய ஆக்கிரமிப்பு கொள்கையை கைவிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியர்களுக்கு சம உரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிக்கிறாங்க. நிர்வாக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஜெனரல் அப்படின்ற பதவிய மாத்தி வைஸ்ராய் அப்படின்ற பதவிக்கு மாத்துறாங்க. இந்தியாவுல வெளியுறவு செயலாளருக்கு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படின்ற விஷயத்தையும் உதவ இங்கிலாந்தோட இந்திய கவுன்சில்ஸ் அமைக்கப்படுது. ராணுவ சீரமைப்பு நிறைய ராணுவ சீரமைப்பு முற்றிலும் மறுசீரமைக்கப்படுது. ஓகேங்களா? சிப்பாய்களோட எண்ணிக்கை இந்திய சிப்பாய்களின் எண்ணிக்கையை குறைத்து ஐரோப்பிய படைகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிறாங்க. ஸோ இது பாருங்க, ஆக்சுவலி நல்லதெல்லாம் இல்ல, கெட்டது தான். கம்பெனியின் கீழ் மத்திய மற்றும் மாகாண கட்டமைப்பின் பரிணாமம். இவாலுயேஷன் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்சியல் ஸ்ட்ரக்சர் அண்டர் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. 1773 உங்களுக்கே தெரியும். முதல்ல ரெகுலேட்டிங் ஒழுங்குபடுத்தப்பட்ட சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி தலைமையை வச்சு பண்ணுறாங்க. இதுவே இந்தியாவில் கம்பெனியோட நிர்வாகத்தை கட்டுப்படுத்த பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட முதல் சட்டம். ஓகேங்களா? ஸோ இதில் வங்காளத்துடைய கவர்னர் என்ன பண்ணனா, வங்காளத்துடைய கவர்னர் ஜெனரலாக மாறுறார். ஓகேங்களா? ஸோ வாரன் ஹஸ்டிங் அவர் தான் முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஓகேவா? மும்பை மற்றும் மெட்ராஸ் 2மே மாகாணங்கள் வங்காளத்தின் கட்டுப்பாட்டில் கீழே கொண்டு வரப்படுது. ஸோ இது நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். ஸோ ஏன்னா நிறைய கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. 1773, 1909, 1900 பிட்ஸ் இந்தியா ஆக்ட், அதுக்கப்புறம் 1919 மாண்டகு செம்ஸ்ஃபர்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1784 பிட்ஸ் இந்தியா ஆக்ட்னு சொல்லுவோம். அதாவது கம்பெனியில் அரசியல் மற்றும் வணிக செயல்பாடுகளை பிரிக்கிறது தான் பிட்ஸ் இந்தியா ஆக்டோடைய முக்கியமான வேலையாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்தில் ஒரு கட்டுப்பாட்டு குழு இருக்கும், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணுதுன்னா, கம்பெனியோட நிர்வாகத்தை கண்காணிக்க அமைக்கிறாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றத கம்பெனி ஏதாவது தப்பு பண்ணதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றதும் இது பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. தலைமை பண்பு, சிவில் சர்வீஸ், நீதிமன்றம். ஓகேங்களா? ஸோ பரமௌண்டசி இந்திய அரசியலமைப்புக்கு அப்பால் பிரிட்டிஷ் அதிகாரம் இந்தியாவின் பிரதான சக்தி என்ற நிலையை படிப்படியாக பெற்றது. இந்திய அரசர்கள் தங்கள் உள் விவரங்களில் சுதந்திரமாக இருந்தாலும் வெளியுறவு கொள்கையில் பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் கீழ் வந்தன. ஸோ அதான் நம்ம டொமஸ்டிக்காக நம்ம எப்படி வேணாலும் யார் கூட என்ன வேணாலும் பேசிக்கிட்டாலும் ஜாலியாக இருந்தாலும் வெளியுறவு கொள்கை. ஓகேங்களா? ஸோ மற்ற நாடுகிட்ட பெருசாக பேசுறதுக்காக நமக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லாமல் தான் இருந்துச்சு. சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் கார்ன்வாலிஸ் அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, பொதுத்துறை சேவையை சிவில் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நிறுவனத்துடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படலாம். ஓகேங்களா? கார்ன்வாலிஸ் அவர்கள் தான் பொது நிறுவனத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இல்லை பொதுத்துறை சேவையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இந்த சிவில் சர்வீஸ் தந்தை அப்படின்னாலும் சொல்லிக்கலாம். இவர் தனியாக என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வர்த்தகத்தை தடை செய்தார். ஓகேங்களா? பொது நிர்வாகத்தை நிறுவுறார். தனியார் வர்த்தகத்தை தடை செஞ்சு பொது நிர்வாகத்தை நிறுவுறார் லார்ட் கார்ன்வாலிஸ் அவர்கள். ஜுடிஷியல் நீதித்துறை பொறுத்த வரைக்கும் ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ். ஓகேங்களா? கார்ன்வாலிஸ் பிரபுவால் நீதித்துறை அமைப்பது. ஜுடிஷியல் சிஸ்டம் மறுசீரமைக்கிறாங்க. ஓகேங்களா? சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா மற்றும் நீதிமன்றத்தின் படிநிலை ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ முடியாட்சி கீழ் பிரிட்டிஷ் கொள்கை, சுதேச அரசுகளும். ஓகேங்களா? ஸோ முடியாட்சி கீழே, அதாவது அந்த க்ரௌன், அதாவது குயின் கீழே யார் இருக்காங்க, எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். சுதேச அரசுகள் மீதான பிரிட்டிஷ் கொள்கை. ஓகேங்களா? ஸோ பிரிட்டிஷ் பாலிசி டுவர்ட்ஸ் பிரின்சி ஸ்டேட்ஸ். நில ஆக்கிரமிப்பு நிறுத்தம். ஓகேங்களா? 1858களில் நிறைய பிரகடனம் நடக்கும். ஸோ அப்போ வாரிசு உரிமை இழப்பு கொள்கை நடக்கும். டாக்டர் என் ஆஃப் லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு டல்ஹவுசி அவர்களால் இந்த சதாரா, நாக்பூர் மற்றும் ஜான்சி மாநிலங்கள், அவுத் மாநிலங்கள் எல்லாமே இணைப்பாங்க. அதுக்கு மாறாக அவங்களுடைய வாரிசுகளுக்கு உரிமை அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிக்கிறாங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு பரிச்சை பார்த்தீங்களா, உங்களுக்கு வாரிசு உரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஆஃப் பரமோட்டசி. சுதேச அரசுகள் இணைக்கப்படாவிட்டாலும் அவங்களுடைய மீதான பிரிட்டிஷ் முடியாட்சியுடைய பார்மோட்டசி முதன்மை அதிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்விவரங்களின் தலையீடு. பிரிட்டிஷ் அரசாங்கம் சுதேச அரசுகளின் நிர்வாகத்தில் நேரடியாக தலையிடவில்லை என்றாலும் வாரிசுகளை அங்கீகரிப்பது, உள்நாட்டு கழகங்களை அடக்குவது மற்றும் நல்ல நிர்வாகத்தை உறுதி செய்வது போன்ற சாக்குப்போக்குகளின் கீழ் அடிக்கடி தலையிட்டது. ஸோ பிரிட்டிஷர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதுக்கு மேலே உங்களுடைய மத கொள்கைகள் தலையிடல, உங்கள் உள்நாட்டு கொள்கைகளை தலையிடலன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்துமே அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளை தலையிடுறது, மூக்க போய் நுழைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு உறவுகள். சுதேச அரசுகளுக்கு எந்த ஒரு வெளிநாட்டு சக்தியுடன் உறவு வைத்துக்கொள்ள அனுமதி இல்லை. ஸோ சுதேச அரசர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு எந்த ஒரு அரசர்கிட்டயோ வெளிநாட்டு அரசர்கிட்டயோ என்ன பண்ண உறவு வச்சுக்கிறதுக்கான எந்த அனுமதியும் பிரிட்டிஷ் தரல அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து விதமான வெளியுறவு விவரங்களும் வெப்சைட் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன. எல்லா வெளியுறவு மூலியமாக நீ இப்போ யார்கிட்ட பேசுகிறேன், இப்போ ஒரு தகவல் பரிமாற ஒரு கடிதம் போகுதுன்னா அது வைசாய் கண்காணிச்சிட்டு இருப்பாரு, அவங்க கீழே தான் நம்ம செயல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கட்டுப்படுத்தியும் வச்சிருக்காரு. இந்தியாவுடைய பேரரசு மற்றும் நிர்வாக மாற்றம். த இந்தியன் எம்பையர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சேஞ்சஸ். பிரிட்டிஷ் வைஸ்ராய் அப்படின்றது டாபிக். கவர்னர் ஜெனரல் இனிமேல் வைஸ்ராய் என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு 1858 சொல்கிறாங்க. இவங்க பிரிட்டிஷ் முடியாட்சியுடைய நேரடி ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருப்பாங்க, பிரதிநிதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாணங்கள். ஸோ நேரடியா என்ன ஆகுது, இப்போ வந்து குயினுடைய ஆட்சிக்கு கீழ வந்துடுது. ஸோ என்ன ஆகுது, நிலப்பிரபுக்கள், பிரிட்டிஷ் மாகாணங்கள் எல்லாமே வந்துட்டு எப்படி அழைக்கப்படும்னா, ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பம்பாய், மெட்ராஸ், வங்காளம். ஓகேங்களா. இந்தியாவுடைய சேவையாளர்கள் ஐஏசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஐஏஎஸ், அப்போ ஐசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்தியன் சிவில் சர்வன்ட், அதாவது மேலும் வலுப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. இதில் இந்தியாவுடைய நிர்வாக முதுகெலும்பா இருந்தது இந்த ஐசிஎஸ் தான். ஓகேவா. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய நல்ல விஷயம் செஞ்சிருப்பா, கடைசி அவரி மாற்றி அடிச்சிருவாங்க. ஸோ பிரிட்டிஷோட அரசாங்கம் நிர்வாகம் எப்படின்னா ரொம்ப சுமையை குறைக்கிறதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்க நிர்வாக சுமையை குறைக்கும், இந்தியர்களுக்கு படிப்படியாக அரசியல் அனுபவம் அளிக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் ஊக்குவித்தது. ஓகேங்களா. ஸோ ரிப்பன் பிரபு அவர்கள் 1880லேருந்து 84 வரைக்கும் இருக்காரு. இவர் தான் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி சுயராஜ்யத்தின் தீர்மானம் என்னன்னா, இதன் மூலம் நகராட்சிகள் மற்றும் மாவட்ட வாரியங்கள் நிறுவப்பட்டன. இந்த அமைப்புகளின் வரி விதிக்கும் மற்றும் செலவு செய்யும் அதிகாரங்களுடன் அமைக்கப்பட்டன. இதன் முக்கிய நோக்கம் இந்தியர்களுக்கு உள்ளூர் மாவட்டத்தின் நிர்வாகத்தின் பயிற்சி அளிப்பதாகும். ஸோ அரசியல் மாற்றங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், 1909 என்ன சேஞ்சஸ் வந்துச்சு, மின்டோ மார்லி ரிஃபார்ம், 1919 மாண்டகேட் ஜெம்ஸ்பன், 1935 உங்களுக்கு நிறைய வந்துட்டு என்ன சேஞ்சஸ் ஆனதுன்னு தெரியும். ஓகேங்களா. ஸோ 1909 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மின்டோ மார்லி ரிஃபார்ம் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்திய தேசிய காங்கிரஸுடைய கோரிக்கைகள் தீவிரவாதிகளோட எழுச்சி தான் முதன்மை காரணமாக இருந்தது இதுக்கு. ஓகேங்களா. 1909க்கான காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னாவே இந்திய தேசிய காங்கிரஸ், அதாவது ஐஎன்சியோட கோரிக்கைகளும் தீவிரவாத இயக்கங்களோட எழுச்சியும் தான். ஸோ முக்கிய அம்சங்கள் என்னன்னா பிரதிநிதித்துவம் தான். ஸோ மத்திய மற்றும் மாகாண சட்டமன்றங்களின் உறுப்பினர்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறாங்க. எங்க மத்திய மற்றும் மாகாண சட்டமன்றங்களில் உறுப்பினரோட எண்ணிக்கை அதிகரிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 1909 அப்படின்னு நமக்கு சொன்னோம், அடுத்த செகண்டே வர்றது செப்பரேட் எலக்ட்ரேட் தான். இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தனி தொகுதி வந்து அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் இஸ்லாமிய உறுப்பினர்களை இஸ்லாமிய வாக்காளர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ இஸ்லாமில் வந்து தலைவர் இருக்காங்கன்னா அந்த இஸ்லாமிய வாக்காளர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும். இது அழகாக வந்துட்டு சொல்லிட்டாங்க. இதான் டிவைன் ரூல் பாலிசி அப்படின்னு சொல்லி இங்கே தான் ஸ்டார்ட்டே ஆகுது. அங்கே லார்ட் கர்சன் எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, மீண்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்தியர்கள் முதல் முறையாக வைஸ்ராய் நிர்வாகத்தின் கவுன்சில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டனர். ஸோ வந்து இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வைஸ்ராயோட நிர்வாக கவுன்சிலில் உறுப்பினராக சேர்க்கப்படுறாங்க. ஸோ 1919ஆம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் மாண்டகு சேம்ஸ்ஃபோர்ட் இருக்காங்க. அவங்களுடைய சீர்திருத்தங்கள் முதன்மை காரணம் என்னென்னா, உலக போரில் இந்தியாவுக்கு ஆதரவுக்கு, அதாவது உலக போரில் வந்து 1914 to 1918 வந்து நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு விடுதலை தரோம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அதை நம்பி இந்திய சிப்பாய்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஐரோப்பாவுக்கு போயிட்டு அவங்க வந்து சண்டை போடுவாங்க. ஓகேங்களா. ஆனால் வந்து சீர்திருத்தங்கள்ல இருந்து எதுவுமே செஞ்சு தர மாட்டாங்க. ஸோ இதான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து மாகாணங்களில் இரட்டை ஆட்சி வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. நிர்வாக விஷயங்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டன. ஓகேங்களா. ஸோ மாற்றப்பட்ட பாடங்கள், ஒதுக்கப்பட்ட பாடங்கள், அதாவது டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட், ரிசர்வ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரட்டை ஆட்சி பார்த்தீங்களா, மாகாணங்களை இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்திட்டாங்க. நிர்வாக விஷயங்களை ரெண்டாக பிரிக்க, அந்த ரெண்டு தான் இது. ஸோ கல்வி, சுகாதாரம் போன்ற பாடங்கள் இந்திய அமைச்சரவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. நிதி, காவல்துறை போன்ற முக்கிய பாடங்கள் கவர்னரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது. ஓகேங்களா. ஸோ இரு அமைப்புகள் பைகேமரலிசம், மத்திய சட்டமன்றத்தில் இரு அவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஸோ தனித்தொகுதிகள் விரிவாக்கம், சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் ஐரோப்பியர்களுக்கு தனித்தொகுதி நீட்டிக்கப்பட்டன. ஸோ 1935 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 முதன்மை காரணம்னா சமிஷன், அதாவது சைமன் கமிஷனுடைய அறிக்கை. அது மட்டும் இல்லாமல் வட்டமேசை மாநாடுகளுடைய பரிந்துரை தான் வந்துட்டு இந்த 1935 ஆக்ட் கொண்டுறதுக்கான முக்கியமான ரீசன். ஸோ வந்து ஆல் இந்தியன் ஃபெடரேஷன் சொல்லுவோம், அகில இந்திய கூட்டாட்சி. ஸோ மாகாணங்களையும் சரி சுதேச அரசுகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டாட்சி வந்து இந்த சட்டம் வந்து பரிந்துரைக்குது. ஓகேங்களா. ஸோ ஸ்டில் இது வரைக்குமே நடைமுறைக்கு வரல, பட் இருந்தாலும் அவங்க பரிந்துரைச்சாங்க. நெக்ஸ்ட் இரட்டை சட்ட ஆட்சி வந்து ஒழிக்கிறாங்க. ஓகேங்களா. மாகாணங்கள் இருந்த இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டு மாகாணங்களுக்கு சுயாட்சி வழங்கப்படுது. ஓகேங்களா. ஸோ இரட்டை ஆட்சி ஒழித்து ப்ராவின்ஷியல் அட்டானமி வந்து கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் மாகாணத்துடைய ஆட்சி வந்து அழிச்சு சுயாட்சி கொடுக்குறாங்க. இங்கே மத்தியில் இரட்டை ஆட்சி நடக்குது. ஓகேங்களா. அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்னும் போது டெல்லியில் ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம் அமைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ கேட்கலாம், 1935 எதுக்கு அந்த ஃபெடரேஷன் அப்படின்றத கூட்டாட்சி கீழே எங்கே வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சாரி எனக்கு ரொம்ப வந்து ஜாம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டாக வந்துட்டு ஃபீவர் இருக்குது, பட் எதாவது முடிச்சிடணும் அப்படின்றதுனால கொஞ்சம் இதில் போகிறேன், நிறையா வந்துட்டு வாய் ஜாம் ஆகுது. இந்த சட்டத்தின் பல அம்சங்கள் சுதந்திர இந்தியா அரசியலமைப்பதற்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு நிறைய சட்டங்கள் வந்து இதில் வந்து எடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலனித்துவ பொருளாதாரம். ஓகேங்களா. இன்னும் நிறைய இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலாம். இந்தியா முடிக்கப்பட்ட பொருட்களின் நிகர இறக்குமதியாகும், நெட் இம்பார்ட்டன் மூலப்பொருட்களின் நிகர ஏற்றுமதியாகும், நெட் எக்ஸ்போர்ட்டராக மாறியது. ஏற்றுமதி பார்த்திங்கன்னா பருத்தி, சணல், நிலச்சாயம், இண்டிகோ, தேயிலை போன்ற மூலப்பொருட்கள் மற்றும் தோட்டப்பயிர்கள் ஏற்றம். இறக்குமதி பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் தயாரிக்கப்படும் மலிவான துணிகள், இயந்திரங்கள், இதர பொருட்கள்.
வர்த்தகத்தின் திசை மாற்றம் ஆகுது. ஓகேங்களா? இந்தியாவிலிருந்து பிரிட்டன் மற்றும் அதன் கட்டுப்பாட்டில் உள்ள பிற நாடுகள் சென்றது. இந்திய பொருளாதாரம் காலனித்துவ பொருளாதாரமாக மாறுதல். இந்தியாவோட பொருளாதாரம் எப்படின்னா காலனித்துவ பொருளாதாரமாக மாறுதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து வணிக மூலம் கட்டம் 1757லேருந்து 1813 வரைக்கும் வர்த்தகத்தில் ஏகபோக நேரடி இராணுவ சக்தியை பயன்படுத்தி இந்திய பொருட்களை வர்த்தகத்தில் ஏகபோகமாக்காமல் செய்கிறாங்க. இந்திய பொருட்களை மலிவு விலைக்கு வாங்கி ஐரோப்பாவில் அதிக விலைக்கு விற்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கிராஃப்ட் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கிராஃப்டோட ஒரிஜினல் ரேட் 50, ஆனால் அவங்க வாங்கினது பார்த்தீங்கன்னா ₹5 ₹10 வாங்கி அங்கே போய் ₹100 சேல் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே இருக்க பீப்புளுக்கு இது வந்து இது மற்ற நாட்டிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது எக்ஸ்பான்சிவாக வைக்கிறது. தொழில்துறை மூலாதார கட்டம் 1813லேருந்து 1857 பிரிட்டிஷ் பொருட்களுக்கு சந்தை. ஓகேங்களா? ஸோ தொழிலாளர் புரட்சி வந்து பிறகு பிரிட்டனில் வந்து தேவைக்கேற்ப இந்திய மூலப்பொருட்கள் வழங்குபவருக்கும் பிரிட்டனின் முடிக்கப்பட்ட பொருட்களுக்கான மிகப்பெரிய சந்தையாக மாற்றப்பட்டது. ஓகேங்களா? ஸோ பிரிட்டனில் வந்து என்னென்னா வேஸ்ட்டாக நிறைய பொருட்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்தியாவில் கொண்டு வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதுவும் நிறைய காசுக்கு. நிதி மூலதன கட்டம் அதாவது 3வது கட்டமாக இருக்குது 1858லேருந்து 1947 வரைக்கும். ஸோ முதலீடு மற்றும் கடன் அப்படின்றது தான் கொள்கை. ஓகேங்களா? கான்செப்ட். பிரிட்டிஷ் நிதி மூலதனம் ரயில்வே, வங்கி, சுரங்கங்கள் மற்றும் காப்பீடு போன்ற துறைகளில் முதலீடு செய்யப்பட்டது. இது இந்தியாவை மேலும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தது. விவசாயத்தின் விரிவாக்கம் மற்றும் வணிகமயமாக்கல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நிரந்தர நிலவரி திட்டம் ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கன்னா 1793களில் வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளில் ஜமீன்தாரர்களாக தான் நிலப்பிரபுக்கள்னு சொல்லுவோம். அவங்க வந்து நிலத்தோடைய நிரந்தர உரிமையாளராக ஆக்கப்படுறாங்க. அவங்களுக்கு அரசாங்கத்தின் நிலையை தொகையும் செலுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரைத்வாரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் தாமஸ் மன்றோ 1820களில் கொண்டு வர மெட்ராஸ், பம்பாய் போன்ற இடத்துங்கள்லாம் இருக்காங்க. விவசாயிகள் அப்படின்றதும் ரைத்துகள் சொல்லுவாங்க. நிலத்தின் உரிமையாளராக ஆக்கப்படுறாங்க. இந்த சிஸ்டம் வந்து ஓகேவாக தான் இருக்கும். இந்த முன்னாடி பார்த்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் மகள்வாரியோட இது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். நமக்கு மும்பையிலும் மெட்ராஸ்லையும் கொண்டு தான் தாமஸ் மன்றோட சிஸ்டம். அரசாங்கம் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து வரியை சேகரித்து ஸோ நேராகவே என்ன பண்ணுறாங்க, இப்போ நேராக சேகரித்தா கூட அவங்க வந்து ஒரு ₹1000 சொல்கிறாங்க, அந்த ₹1000 கொடுக்கலாம். ஆனால் ஜமீன்தார்கள்கிட்ட கொடுத்தா இவங்க ஒரு காசு கமிஷன் அடித்து அதுக்கப்புறம் கொடுத்தா அங்கே 2 மடங்கு ஆகும். ஓகேங்களா? ஸோ மகள்வாரி திட்டம் வில்லியம் பென்டிக் அவர்களால் தொடங்கப்பட்ட மகள்வாரி திட்டம் 1833களில் மத்திய பிரதேசம், பஞ்சாப் போன்ற நிலப்பகுதிகளில் கொண்டு வரப்படுறாங்க. நில உரிமையோட கிராம சமூகத்தை அதாவது மஹால்னு சொல்லுவாங்க அங்கே இருந்துச்சு. சமூக கூட்டு பொறுப்பில் அரசாங்கத்திற்கு வரியை செலுத்திடு. ஸோ கூட்டு பொறுப்பாக அரசாங்கத்துக்கு வரியை செலுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் விவசாயிகளுக்கு உணவுப் பயிர்களுக்கு பதிலாக இங்கிலாந்தில் தேவைப்படும் கச்சா பொருட்கள் மற்றும் லாபம் தரும் பணப்பயிர்கள் இறக்குமதி செய்யப்பட்டது. நிலச்சாயம், பருத்தி, கரும்பு பயிரிட கட்டாயப்படுத்தினார்கள். இது உணவு பற்றாக்குறை வலியுறுத்துது. ஸோ இங்கே என்ன வந்துட்டு இங்கே ஏன் கமர்ஷியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த கேஷ் கிராப் அப்படின்றது இப்போ நம்ம வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம்னா நமக்கு வந்து அந்த கிராப்பில் வந்து காசு வேணும். ஓகேங்களா? ஸோ காசு பயிர் அப்படின்னு சொல்லுவோம். பயிரே கேஷ் கிராப் தான். இந்த பருத்தி ஆகட்டும், இந்த சில பொருட்கள் எல்லாமே கேஷ் கிராப், கரும்பு உட்பட சில பொருட்கள் எல்லாமே வந்துட்டு கேஷ் கிராப் தான் சொல்லுவோம். இதை வச்சா நமக்கு லாபம் தான். ஓகேங்களா? ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி வந்து நமக்கு ஆடைக்கு நிறைய யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் அதுக்கு போகுது. நெக்ஸ்ட் கரும்பு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சுகருக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சுகர் அதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல் நிலச்சாயம் டை பார்த்தீங்கன்னா நம்ம கலரிங் பண்ணுறதுக்காக நிறைய வந்து அந்த சாயம் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது 3மே கேஷ் கிராப். அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் மற்றது எதுவுமே செய்யாதீங்க. நீங்கள் பயிரிட்ட இந்த நெல் கில் அது எதுவுமே பயிரிடாதீங்க. நாங்கள் கொடுக்கறது நீங்கள் பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேண்டேட்டரிக்கு ஆக்கப்படுறாங்க. அதனால உணவு பற்றாக்குறையும் ஏற்படுது. ஸோ கிராமப்புற கடன் சுமை ரூரல் இன்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அரசாங்கத்தின் வரி செலுத்த வேண்டிய கட்டாயம் நிலத்தின் உரிமைகளை இழந்து மற்றும் பணப்பயிர்கள் தோல்விகள் காரணமாக விவசாயிகள் வட்டிக்கு கடன் கொடுப்பவர்களிடம் மகாஜன்கள் அதிக அளவில் கடன் பட்டன. ஸோ அரசு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இங்கே ரொம்ப வஷ்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க கொடுத்த பயிரை வைக்கிறாங்க. அந்த பயிருக்கான காசு வந்து இவங்க வாங்கிக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விவசாயம் பாதிக்குது, என்னால் சாப்பிட்றதுக்கான சாப்பாடு பாதிக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த காசையும் அவங்ககிட்ட பயிர் கொடுத்து எங்களுக்கு வந்து நெகட்டிவாக வந்துருச்சு. அந்த காசு என்ன பண்ண போய் கடன் வாங்கணும். ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி அதை திருப்பி நான் என்ன பண்ணேன் பயிருக்கு போடணும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல இதுவுமே ரொம்ப வந்துட்டு கடன்காரர்களும் விவசாயிகள் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இது தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலமற்ற தொழிலாளர்கள், இது இல்லாமல் ஜமீன்தார் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? அவங்களும் சரி கடன் சுமையின் விளைவாக ஏராளமான விவசாயிகள் தங்கள் நிலத்தை இருந்து நிலமற்ற தொழிலாளர்களாக மாறினார்கள். ஓகேங்களா? நீர்ப்பாசனம் மற்றும் கால்வாய் திட்டங்கள். ஸோ பணப்பயிர்களை பயிரிடுவதை ஊக்குவிப்பதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் சில நீர்ப்பாசன திட்டங்கள் முதலீடு செய்தது. எடுத்துக்காட்டு கங்கை கால்வாய். ஸோ பணப்பயிர் அப்படின்னும் போது நீர்கள் நமக்கு நிறைய தேவைப்படும். அதனால் சில கால்வாய்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போடவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கங்கை கால்வாய். ஸோ தொல்குடி வீழ்ச்சி மற்றும் பொருளாதார சுரண்டல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா
ஸோ கைவினை கலைஞர்களும் இல்லை. ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கைவினை கலைஞர்களை அப்பயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அது இருந்தாலுமே இந்த சில கைவினையாளர்கள் என்ன பண்ணா, அவங்களுடைய தொழில்கள் எல்லாமே டீஇன்ட்ரெஸ்ட் அழிய ஆரம்பிக்குது. கைவினையாளர்களாகட்டும், நெசவாளிகளாகட்டும் இவங்க தொழில் அழிய ஆரம்பிக்குது. நிஜமாக சொல்லணும்னா நெசவாளர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து துணி வந்து நெய்வாங்கல்ல, அது வந்து உண்மையாகவே சப்போஸ் இன்கேஸ் வந்துட்டு இப்போ நிறைய மிஷின்ஸ் வந்துச்சு, தையிங் மிஷின்ஸ் எல்லாமே வந்துச்சு. இப்போ ஸ்டில் இப்போ வரைக்குமே அதுக்கு ஒரு மவுஸ் இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு மேபி பிரிட்டிஷாரெலாம் இன்னுமே நிறைய வந்து மேபி இந்தியா வந்து நல்லா வந்துட்டு இந்த விஷயத்தில் ட்ரெடிஷ்னாக வந்திருக்கலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம இப்போதைக்குமே ஸ்டில் வெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டிங் செரமனிக்கு வந்துட்டு நம்ம வந்து காஞ்சிபுரம் இல்லைனா ஆரணிப்பட்டு இல்லை இந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணோம். டக்கு நம்ம போனால் சென்னையில் போய் சென்னை சில்க்ஸில் போய் எடுத்துகிட்டு வர மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில விஷயம் இன்னுமே அவ்வளோ என்ன பண்ணியுமே இங்கே இருந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கிலாந்திலிருந்து வந்த இயந்திரத்தால் செயல்பட்ட மலிவான பொருட்கள் இந்திய கைவினையாளர்கள் போட்டியிட முடியவில்லை. ஓகேங்களா? ஸோ மிஷினரிஸ்லாம் வந்துருச்சு, ரொம்ப கம்மியான விலைக்கு விற்கிறாங்க. கைவினையாளர்கள்னா அவங்களோட டைம், அவங்க ஸ்பெண்ட் பண்ண டைம், அதுக்கான நேரம், அது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ வந்துட்டு அழகாக வந்து அந்த நுண்கலைகளில் வந்து செதுக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கிடைத்த பொருட்கள் ஆகட்டும், மரபொம்மைகள் ஆகட்டும், என்ன வேணால் ஆகட்டும், அதுக்கான டைமுக்கான அவங்க காஸ்ட்டுமே சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷினரிஸ் அப்படின்றதுனா அதுக்கான டைம் பெருசாகாது. ஏன்னா இப்போ ஒரு ஆள் ஒரு மரபொம்மைகள் இல்லைனா வந்து ஏதோ செய்கிறாங்கன்னா, அந்த ஒரு பொம்மையும் சேர்த்துக்கு மேபி இட் டேக்ஸ் 2 hours or 3 hours ஆகலாம். ஓகேங்களா? ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால். ஆனால் மிஷினரிஸ் அப்படின்னும் போது ஒரு 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 3-4 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 1000 மேலே இல்லை. ஆனால் அந்த காலத்து மிஷினரிஸ் பொறுத்த வரைக்கும் 300 ஹவர்ஸில் அதுவும் சம்பாதிக்கும். ஐ மீன் வந்து 300 ஹவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நகர்ப்புற கைவினை கலைஞர்களும் கிராமங்களுக்கு திரும்ப வேண்டி ஆயிற்று. ஓகேங்களா? ஸோ பொருளாதார சுரண்டல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம். தாதாபாய் நௌரோஜி அவர்களால் பட்டி மற்றும் பிரிட்டிஷ் அல்லாத ஆட்சி பாவர்ட்டி அந்த இடத்துல பட்டின்னு வராது. ஸோ அவங்க கிராமம் அப்படின்ற ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற புத்தகத்தில் சுரண்டல் கோட்பாட்டை பிரபலப்படுத்துகிறார். ஓகேங்களா? ஸோ இதோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக ஈடு செய்யப்படாமல் செல்வத்தை இங்கிலாந்திற்கு மாற்றுவதே பொருளாதார சுரண்டலாகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு சாப்பிடவே சாப்பாடு இல்லை, ஆனால் நீங்கள் வந்து அங்கே ட்ரெஸ்ஸுக்கும் மற்றதுக்கும் தேவையில்லாத செலவுகள் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த பொருளாதாரத்தை சுரண்டி அங்கே கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அவருடைய கோட்பாடை பற்றி சொல்கிறார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வடிவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஹோம் சார்ஜஸ் இந்தியாவை பற்றி நிர்வகிக்க இங்கிலாந்து செயல்பட்ட செலவுகள், ஓய்வூதியங்கள், இராணுவ செலவுகள் ஆகியவை இந்தியாவின் கருவூலத்திலிருந்து செலுத்தப்பட்டன. ஸோ இவங்க என்ன பாருங்கள், இந்த பிரிட்டிஷோடைய அந்த கருவூலத்துலேயும் செலுத்தல. என்னென்னா இந்தியாவுடைய ட்ரெஷரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து யார் யாருக்கு ஓய்வூதியங்கள் தராங்க. ஓகேங்களா? பென்ஷன் தராங்க. அதாவது அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன், மிலிட்ரிஸில் இருக்கவங்களுக்கு அது தராங்க. இந்தியாவிலிருந்து மூலப்பொருட்கள் மலிவான விலையில் ஏற்றுமதி செய்யப்படுறது. இங்கே இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் என்ன ஆகுதுன்னா மலிவாக வந்து செலுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ கம்மியாக வந்து அங்கேயும் வந்து நமக்கு நஷ்டம்தான். இதெல்லாம் படிக்கும்போது செம டென்ஷன் ஆகுதுல்ல, எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆங்கில அதிகாரிகள் பெற்ற அதிக ஊதியம் மற்றும் ஓய்வூதியங்கள் ஆங்கில அதிகாரிக்கு மட்டும் நிறைய கொடுத்துறாங்க. உலகப் பொருட்கள் மற்றும் பொருளாதாரம் வேர்ல்டு வார்ஸ் அண்ட் எக்கானமி 1914 to 1918 இங்கிலாந்து போர் தேவைகளுக்கான இந்தியா வளங்களை வந்து எடுத்துக்கிறாங்க, படைகளையும் எடுத்துக்கிறாங்க, நிதியும் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து விலையேற்றம் மற்றும் உணவு பற்றாக்குறைக்கும் வழிவகுக்குது. இது எல்லாமே 2ஆம் உலகப் போர் 35-45. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பெங்கால் வந்து ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தை 1943 சந்திக்கிறோம். அங்கேயும் போர் நடக்குது. இங்கே இருக்கக்கூடிய பஞ்சம்னா இப்போ ஃபஸ்ட்டு அவங்க இங்கே தான் பார்த்துருக்கணும். ஏன்னா நம்ம ஊரில் வந்து அவங்க ஆளுமை செய்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறத மொத்தத்தை தூக்கி போய் அவங்க வந்து ஐரோப்பிய நாடுகளில் போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஸோ இன்னுமே சுமை அதிகரிக்குது. பிரிட்டிஷ் ஆட்சியின் கொள்கைகள் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் நவீன தொழில்நுட்பம் கொள்கையாக மாறுது. ஸோ பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி இந்திய தொழில்துறை மீதான பாகுபாடுகள் நிறையா ஆரம்பிக்குது. இந்திய தொழில்களுக்கு பெருசாக ஊக்கம் அளிக்கவில்லை. ஏன்னா வந்து இப்போ சுங்கவரிகள் இருக்குது, டேரிஃப் டியூட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட இறக்குமதி பொருட்கள் வந்து சாதகமாக இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் வந்து ஊக்குவிக்கிறாங்க. ஸோ வந்து இந்தியாவுடைய நலனுக்கு அவங்க பெருசாக எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லாபத்தை உறுதி செய்து, அதாவது கேரண்டி ரிட்டர்ன்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ நீ ஒரு விஷயத்தை செஞ்சால் அந்த விஷயம் கண்டிப்பாக லாபம் தருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் செய்யலாம். கேரண்டி, அதாவது சில பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக கேரண்டி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதில் மட்டும் தான் வந்து கேஷஸ் போகிறாங்க. முதலீடு கேபிட்டல், அதாவது எப்படி சொல்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து சின்ன சின்ன முதலாளிகளுக்கு வந்து ஆதரவு இல்லாமல் போகுது. அடிப்படை தொழில் புறக்கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலதன பொருட்கள் கேபிட்டல் குட்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இயந்திரங்கள் போன்ற அடிப்படை புறக்கணிப்பே வந்து இந்தியாவுக்குள்ள நடக்குது. ஓகேங்களா? ஸோ கிராஃப்ட் தான் அடிச்சிட்டீங்க. சில வந்து கொஞ்சம் காசு வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நான் மிஷின்ஸ் வாங்கிக்கிறேன்னா அதையுமே ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ தயாரிக்கும் அடிப்படை தொழில்கள் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆங்கிலருக்கு இந்தியாவில் உருவாக்கவில்லை. ஓகேங்களா? ஸோ இந்தியா எப்பவுமே வந்து பிரிட்டன் சார்ந்திருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. முக்கிய நவீன தொழில்களின் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் 1850க்கு அப்புறம் தொடங்குச்சு. ஓகேங்களா? இந்தியா மற்றும் ஐரோப்பாவோட முதலாளிகள் முயற்சியா.
ஸோ பருத்தி தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்கம் ஸ்டார்டிங்கில் 1854ல் முதல் நவீன பருத்தி ஆலை வந்து தொடங்குது மும்பையில். ஸோ இது வந்து கவாஜி நானாபாய் தாவார் அப்படின்றவரால் தொடங்கப்பட்டது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில். யாரால்? கவாஜி நானாபாய் தாவார் என்பவரால். ஸோ அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஆலைகள் பெரும்பாலும் மேற்கிந்தியாவில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மும்பை மற்றும் குஜராத்தில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சில மூலப்பொருட்கள், அதாவது பருத்தி போன்ற மூலப்பொருட்கள்லாம் வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சணல்ஸ் அதுவுமே வந்து கேஷ் கிராப் தான். ஸோ இது பெரும்பாலும் வங்காளத்தில் இருக்கும் ஐரோப்பிய நாடுகள் தொடங்கப்பட்டது. முதல் சணல் ஆலை 1855 தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நோக்கம் பாருங்கள். இது சந்தைக்கான சணல் பைகள் மற்றும் துணிகள். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஐடியாவில் கொண்டு வந்திருக்காங்க. நீ பொருட்களை வாங்குற, அப்போ பொருட்கள் வாங்கி நீ அந்த பை வந்து நம்ம வந்து என்ன பண்ண ஒன்று. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தக்காளி வாங்கினா நம்ம அம்மாங்க அதுக்கு முன்னாடி பாட்டிங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு சுருக்கு பை மாதிரி எங்கள் பாட்டி நம்மளாம் வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுருக்கு பையில் அவ்வளோ பிடிக்காது. பட் ஆனால் சில விஷயங்கள் பார்க்க வாங்கினா வச்சுப்பாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம நிலத்தில் வந்துட்டு பயிரிட போகிறோம். இப்போ ஏதாவது விளையுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிலக்கடலை இருக்கலாம், பீனட் சொல்லுவோம்ல, அது வந்து இப்போ பிடுங்குறாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த சாரீ இருக்குல்ல, சாரியில் இப்படி இது பண்ணி இங்கே சொருகி உள்ளே வந்து வச்சுட்டு வருவோம் தெரியுங்களா, இந்த இது மாதிரி. ஸோ அந்த மாதிரியும் வந்து வாங்கியிருப்போம் நிறைய காயெல்லாம். ஸோ வந்து இப்போ வந்து அவங்களுக்கு அதையும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி சணலில் வந்து பயிர் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா இரும்பு மற்றும் எஃகு தொழில். ஓகேங்களா. அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி தொடக்கம் பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தான் இந்தியாவில் ஒரு முக்கிய தொழிலாக மாறுது. இது வந்து உங்களுக்கே தெரியும். ஜம்ஷெட்ஜி டாடா அவர்கள் 1980ல் ஜாம்ஷெட்பூரில் தொடங்குவார், இந்த ஜார்க்கண்ட். ஓகேங்களா. ஸோ டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம், டிஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை சட்டங்களின் தன்மை. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேலை நேரத்தை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணாங்க, இந்தியாவில் வந்து வேலை நேரத்தை கட்டுப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. தொழிலாளர்களுடைய நிலைமை ரொம்ப மேம்படுத்தவும் ஆரம்பித்து சில சட்டங்களும் கொண்டு வராங்க. இந்த சட்டங்கள் இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளில் உற்பத்தியை சிறிது கட்டுப்படுத்துவதன் மூலம் பிரிட்டனில் உள்ள உற்பத்தியாளர்களின் போட்டி தணிப்பை நோக்கமாக கொண்டிருந்தது. முதல் இந்திய தொழிற்சாலை சட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபேக்ட்ரிஸ் பார்க்கும்போது 1881களில். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 7லேருந்து 12 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் தொழிலாளர்கள் வந்து வேலை நிறுத்தம் செய்யணும். அது மட்டும் அப்படியே இன்கேஸ் செஞ்சாலுமே வேலை நேரத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஏன்னா வந்துட்டு நிறைய அபாயகரமான வந்து இயந்திர மிஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து குழந்தைங்க வந்து பாதுகாக்கிறதுக்கு வலியுறுத்துறாங்க. இரண்டாவது சட்டம் 1891, 20 வருஷம் 10 வருஷங்கள் டிஃப்ரென்ஸில் வந்து இது வந்து பெண் தொழிலாளர்களுடைய வேலை நேரத்தை கட்டுப்படுத்துகிறாங்க. ஸோ கம்மியாக. ஓகேங்களா. ஸோ தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்க இயக்கங்கள் லேபர் அண்ட் ட்ரேட் யூனியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வருது. ஓகேங்களா. ஸோ குறைந்த ஊதியம் தராங்க, நேரம் அதிகமாக எடுத்துக்கிறாங்க, மோசமான நிலைகள்லையும் வந்து வேலை செய்ய வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் நாராயண் மோகன்ஜி லோகண்டே. ஓகேங்களா. லோகண்டேன்னு சொல்லுவோம். இவர் 1880களில் பம்பாயில் தொழிற்சாலை தொழிலாளர்களிடம் நிலைமைகளை மேம்படுத்த முக்கிய பங்காற்றார். ஓகேங்களா. மும்பையில். ஸோ தொழிற்சாலைகளோட எழுச்சி வந்து ஆரம்பிக்குது. ஸோ முதல் உலகப் போருக்கு அப்புறம் என்னன்னா விலைவாசி அதிகமாக ஆரம்பிக்குது. எஸ்பெஷலி ரஷ்ய புரட்சிகளில் ஈர்க்கப்பட்டதுனால. ஸோ இந்தியாவில் முறையான தொழிற்சங்க இயக்கம் இருந்தது. ஸோ ஏஐடியூசி உருவாக்கம் 1920களில் ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் உருவாக்கம் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ தலைமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லாலா லஜபதி ராய் அவர்கள் தான். ஸோ முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்றது ஒரு தேசிய அளவில் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு தொழிலாளர் அமைப்புகளில் வந்து வச்சுருந்தாங்க. இதை தவிர்த்து பெரும்பாலும் தேசியவாத தலைவர்களும் இதோட தொடர்பு இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ தொழிற்சங்க சட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 1926களில் ட்ரேட் யூனியன் ஆக்ட் வந்துட்டு சட்டம் கொண்டு வராங்க. ஸோ இந்த சட்ட ரீதியான என்னன்னா நிறைய வந்துட்டு தொழிற்சாலைகளுக்கு அங்கீகாரம் வழங்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய செயல்பாடுகளை முறைப்படுத்துது. வர்த்தக போராட்ட சங்கம் ட்ரேட் டிஸ்பியூட் ஆக்ட் 1929ல் 3 இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டில் ட்ரேட் யூனியனுக்கும் ட்ரேட் டிஸ்பியூட்க்கும் 3 இயர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. இதனால் தொழிற்சாலைகளுடைய தகராறுகளை தீர்க்க மத்தியஸ்த மற்றும் தீர்ப்பு அமைப்பை வழங்குது. ஓகேங்களா. ஸோ பணவியல் கொள்கை. ஓகேங்களா. மானிட்டரி பாலிசி, பேங்கிங், கரன்சி அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் எப்படி வேணாலும் பணம் வந்துட்டு மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சிஸ்டம் வருது. வங்கித்துறை உங்களுக்கே தெரியும். பிரிட்டிஷுடைய ஆட்சி கீழே கல்கத்தா, மும்பை மற்றும் மெட்ராஸில் வந்துட்டு 3 மாகாணங்கள் 3 பிரசிடென்சிலுமே நிறுவப்பட்டாங்க. இம்பீரியல் வங்கி அப்படின்னு பார்க்கும்போது 1921களில் 3 வங்கிகளும் இணைக்கப்பட்டு இம்பீரியல் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க. இதுவே 1955களில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு உருவாகுது. இந்த கேள்விகள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு 1921ல் என்ன ஆகுதுன்னா இம்பீரியல் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு 3 மாகாணங்கள், அதாவது பிரசிடென்சி பேங்க்ஸ்லேயும் வந்து உருவாகிறது என்ன ஆகுதுன்னா பிற்காலத்தில் 1955க்கு மேலே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாறுது. ஸோ மத்திய வங்கி 1926 ஹில்டன் ஹெங் அப்படின்றத வந்து கமிஷன் பரிந்துரையில் பேரில் ரிசர்வ் வங்கி சட்டம் 1934, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஏற்றுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 1935ல் இந்தியாவோட மத்திய வங்கியாக நிறுவப்படுது. ஓகேங்களா.
ஸோ நாணயம் மற்றும் பரிமாற்றம் கரன்சி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் நாணயம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பிரிட்டிஷ் ஆட்சி காலங்களில் இந்தியா வந்து ஒரு வெள்ளி அடிப்படையிலான நாணய முறையை வந்து சில்வர் ஸ்டாண்டர்டை பின்பற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பரிமாற்ற விகிதம் பார்த்தீங்கன்னா ரூபாய் இல்லை பவுண்ட் இந்த மாதிரி வந்து விகிதத்தை ருபி ஸ்டீலிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்றத வந்து ஆங்கிலேயர்கள் கையாண்டாங்க. இது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான இந்தியர்கள் ஏற்றுமதிகளை பாதிக்கவும் செஞ்சது. இங்கிலாந்தில் இறக்குமதிகளை சாதகமாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ குயிக் ரிவிஷன் பார்த்துக்கலாம். ஆவண ஆதாரங்கள் என்னென்னா கடிதங்கள், சட்டங்கள், கம்பெனி பதிவுகள், அரசு கோப்புகள், பிரிட்டிஷ் ஆட்சி எப்படி நடந்தது என்பதை அறிய முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முக்கியமாக இருக்கு. வாழ்க்கை வரலாறு நினைவு குறிப்புகள். நேரு அவர்களுடைய ஆட்டோபயோகிராஃபி, காந்தி அவர்களுடைய ஆட்டோபயோகிராஃபினா எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத். ஓகேங்களா? நேரு அவர்கள் கிளிம்சஸ் ஆஃப் எ வேர்ல்ட் அப்படின்னு எழுதியிருப்பார். இதை தவிர வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்கள். என்னென்ன செய்தித்தாள்கள்? இந்து ஆகட்டும், கேசரி ஆகட்டும், மராத்தாஸ், அமிர்த பஜார் பத்திரிகா போன்றது. மக்களுடைய கருத்தையும் அரசியல் இயக்கங்கள் அரசியல்வாதிகளுடைய கருத்துக்களையும் வந்து சொல்லுச்சு. ஓகேங்களா? ஸோ வாய்மொழி ஆதாரங்கள் அப்படின்றது 4வது பாயிண்ட். இது வந்து மக்களுடைய பாடல்கள் ஆகட்டும், நாட்டுப்புற கதைகள் ஆகட்டும், இது மட்டும் இல்லாமல் சில வாய்வழி தகவல்கள் சில பெரிய வந்துட்டு ஒரு யார் குருக்கள் இருப்பாங்க, இல்லை மேதைகள் இருப்பாங்க. அவங்க வந்து வாய் வழியாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதை வந்துட்டு நமக்கு சொல்கிறது எல்லாமே இந்த கீழே வரும். நாட்டுப்புற கதைகள் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே மேலே வரும். 5வது இதுனா படைப்பிலக்கியம், ஓவியம். ஸோ இது நாவல்களாக இருக்கட்டும், புதினங்களாகட்டும், கவிதைகளாகட்டும், ஒரே நாடகமாகட்டும், நாடகமாகட்டும், எப்படி வேணாலும் இருக்கும் இந்த கதைகள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 6வது நினைவு சின்னங்கள், நாணயங்கள். இது கோட்டைகளாகட்டும், நியூமஸ்மேட்டிக்ஸ், காயின்ஸ், காசுகளாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு பில்லர்ஸாக கூட இருக்கலாம். 2வது டாபிக் என்னன்னா இந்தியாவின் ஐரோப்பிய சக்திகள், பிரிட்டிஷ் ஆதிக்கம் எழுச்சி. ஆரம்ப ஐரோப்பியர்களோட குடியேற்றம் இருந்தது. நெக்ஸ்ட் போர்ச்சுகீசியர்கள், டச், பிரெஞ்சு, ஆங்கிலேயர்கள் குடியேறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் முக்கியமான பிரான்சிஸ் ட அல்மெய்டா அவர்கள் தான். ஓகேங்களா? அல்பக்கிரோ அவர்கள் வந்துட்டு பின்னாடி வருவார். அவரும் வந்து செகண்ட் வைஸ்ராயா இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு முஸ்லீம்ஸ் இந்துக்கள் திருமணத்தையும் மிக்சடு திருமணத்தையும் வந்து ஆதரிப்பார். அதனால் முஸ்லீம்ஸ்க்கு பிடிக்காம போகும். இந்தியாவில் முதல் போர்ச்சுகீஸ் ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இவர் வந்து நாவல் பேட்லர் அப்படின்னு கடற்படை போரை வந்துட்டு முக்கியமாக இது பண்ணுவார். 1950களில் போர் நடக்குது. கடலில் போர்ச்சுகீஸ் ஆதிக்கம் நடக்குது. இந்திய பெருங்கடல் கடல் ஆதிக்கம் செய்கிறாங்க. வர்த்தக கட்டுப்பாடும் பொறுத்தமாக போர்ச்சுகீசியர்கள் வந்து வீழ்ச்சியடைகிறாங்க. ஊழல், மதத்திணிப்பு அதிகமாகுது. பிற ஐரோப்பிய சக்திகள் வந்து போட்டியும் இடுறாங்க. டச்சி பொறுத்த வரைக்கும் இந்திய குடியேற்றங்கள் புலிக்காடு, நாகப்பட்டினம். முதல்ல புலிக்காடில் இருக்குது, அதுக்கு பழவேற்காடு, அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் மாற்றுறாங்க. கோரமண்டல் அரசு போன்ற பகுதிகளிலும் இருக்காங்க. இதை தவிர்த்து வாணிப மையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது. பெங்கால், மலபார் போன்ற இடத்துலையும் செய்கிறாங்க. மசாலா வர்த்தகம் நடக்குது. ஆங்கிலேயர்கள் வந்து போட்டியில் வந்து தோல்வி அடைகிறாங்க. பிரெஞ்சு பொறுத்தவரைக்கும் வர்த்தக தாக்கம் நிறைய இருக்குது. எங்கன்னா பாண்டிச்சேரியில் டியூப்ளெக்ஸ் அவர்கள் வந்து கர்நாடகா போரில் வந்து போரிடுறாங்க. முதல் ஆங்கிலேயர். ஓகேங்களா? முதல் பிரெஞ்சு கவர்னராக இருப்பார். ஓகேங்களா? இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆங்கிலேயர்கள் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஆட்சி நிறுவல், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிளாசி போர் 1757, பக்சர் போர் 1764களில் பிரிட்டிஷுடைய ஆதிக்கம் விரிவாக்கமானது. சப்சிடியரி அலையன்ஸ், பெர்மனன்ட் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட், டாக்டர் ஆஃப் லேப்ஸ் போன்ற பல கோட்பாடுகள் பல கொள்கைகளை கொண்டு வராங்க. முக்கிய இந்திய மாநிலங்களுடைய உறவு பார்த்தீங்கன்னா பெங்கால், அவுத் போன்ற பகுதிகள் உறவு கொள்கிறாங்க. ஹைதராபாத், மைசூரில் திப்பு சுல்தான், கர்நாடகா, பஞ்சாப் போன்ற பகுதிகள். 1857 புரட்சி, ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். காரணங்கள் அரசியல், பொருளாதாரம், சமூகம் எல்லாமே ஒரு காரணமாக இருக்குது. மத காரணங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையான காரணம்னு என்ஃபீல்டால் தான், ரைஃபிளாக தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து மக்கள் கிளர்ச்சிகள்னு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை இது வந்து சிப்பாய்கள் கிளர்ச்சிகள்னு சில பேர் சொல்கிறாங்க. ஓகேங்களா? விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வந்து கிரவுனுடைய ஆட்சி தொடக்கமாகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனி அண்ட் கிரவுன் ஆட்சி நிர்வாகம். மத்திய மற்றும் மாகாணங்கள் அமைப்புகள் நடக்குது. கவர்னர் ஜெனரலாக இருக்கவங்க வைசாயாக மாற்றப்படுறாங்க. மவுட்டர்ஸி நடக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இளவரசு நாடுகளின் மீது ஆதிக்கம், பிரின்ஸ்லி ஸ்டேட் மீது வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. சிவில் மற்றும் சேவை ஐசிஎஸ் துறைகள் வந்து இருக்குது. நீதித்துறை மற்றும் காவல் இராணுவம் துறையுமே அதிகம். க்ரௌன் காலத்தோடைய அரசியல் மாற்றங்கள் என்னன்னா உள்ளாட்சி சுயமாட்சிகள் நடக்குது. ஓகேங்களா? ஸோ முனிசிபாலிட்டிஸ், பஞ்சாயத், நெக்ஸ்ட் அரசியல் சட்ட மாற்றங்கள் நடக்குது. அந்த அரசியல் சட்ட மாற்றங்களில் 1909 மின்டோ மாலி ரிஃபார்ம், 1919 மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட், 1935 ஆக்ட்லாம் நடக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலனி பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்த்தக மாற்றங்கள் நடக்குது. என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஒரு மூலப்பொருளாகவும் இங்கிலாந்து வந்து தயாரிப்பு பொருள் வந்து இப்போ வந்து வேளாண்மை மாற்றம்ல கமர்ஷியலைசேஷன் ஆகுது. விவசாய பயிர் இல்லாமல் கேஷ் கிராப்பாக மாறுது. அதில் லேண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட், பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட், ரைத்வாரி சிஸ்டம், அகழ்வாரி அப்படின்ற போன்ற ஆக்ட்ஸ் எல்லாமே போடுறாங்க. இது எல்லாமே மக்களையும் பாதிக்கும் செய்யுது. ஓகேங்களா? இந்த லேண்ட் செட்டில்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பெர்மனன்ட் லேண்ட் செட்டில்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே போட்டாங்கன்றத நான் வச்சுக்கோங்க. பெங்கால் போன்ற நாடுகள், பீகாரில். ரைத்வாரி பொறுத்த வரைக்கும் வந்து மெட்ராஸில், மும்பையில். அதுக்கப்புறம் அகழ்வாரி பொறுத்த வரைக்கும் எங்கே போட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. விவசாய கடன் வந்து பணக்காரர்களும் சிக்கல் தான். 12வது தொழில்துறையின் வீழ்ச்சி. கைத்தறி வந்து நாசமாகுது. கைவினையாளர்கள் பாதிப்படைகிறாங்க. டீஅர்பனைசேஷன், அதாவது நகரங்களில் இருக்க மக்கள் கிராமங்களுக்கு வராங்க. எக்கனாமிக் ட்ரைன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப வெல்த் வந்து ரொம்ப வந்து அவுட்ஃப்ளோ ஆகி என்ன பண்ணால் பிரிட்டிஷ்க்கு போகுது அப்படின்னு சொல்லலாம்.
13வது டாபிக் உலகப் பொருட்கள் மற்றும் பொருளாதாரம். வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் வரி உயர்வு, விலை உயர்வு 2மே நடக்குது 1 அண்ட் 2க்கு அப்புறம். 14வது டாபிக் தொழிற்சாலைகள் மற்றும் தொழிலாளர் இயக்கம். நவீன தொழில்கள் நிறைய வருது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல், ஜூட், அயர்ன் அண்ட் ஸ்டீல் எல்லாமே வருது. ஃபேக்ட்ரிஸ்க்கான நிறைய லா கொண்டு வராங்க. ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட், ஐயுடிசி போன்ற 1920களில் இந்தியாவில் தொடக்கமாகும். லாலா லஜபதி ராய் அவர்கள் தலைமை தாங்குவார். 15வது டாபிக் நாணய மற்றும் போக்குவரத்து கொள்கை வங்கி. ஓகேங்களா? ஸோ நாணயம், ரயில்வே, சாலைகள், தபால் மற்றும் தந்திகள் எல்லாமே பிரிட்டிஷ் கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க. 16வது டாபிக் நகரமயமாக்கல். புதிய நகரங்கள் பம்பாய், கல்கத்தா, மெட்ராஸ் போன்ற புதிய நகரங்கள். நகர பிரச்சனைகள், குடிசைகள், சுகாதாரம் இதெல்லாமே பிரச்சனைகளாக இருக்குது. 17வது டாபிக் பஞ்சங்கள் மற்றும் தொற்று நோய்கள். பெங்கால் 1943களில் பஞ்சம் நடக்கும். ஆனால் 1945களில் அங்கே வந்து 2ஆம் உலகப் போர் முடியும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் தூக்கிட்டு போய் ஐரோப்பாவில் போட்டு செலவு பண்ணி சண்டை போடுவாங்க. இங்கே மக்கள் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் ரொம்ப வந்து இறந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பெங்கால் ஃபெமைன், அதுக்கப்புறம் வந்து பிளேக் நோய், அதுக்கப்புறம் காலரா நோய். ஓகேங்களா? அரசு வந்து ரொம்ப அலட்சியப்படுத்திடுச்சுன்னு சொல்கிறாங்க. 18 பழங்குடி மற்றும் விவசாயிகளுடைய இயக்கம். சாந்தல் ரிபிலியன் ஆகட்டும், இண்டிகோ ரிவால்ட், டெக்கான் ரைட்ஸ் போன்றது. 1857லேருந்து எக்கனாமிக் ட்ரைன், லேண்ட் செட்டில்மெண்ட் முக்கியமான விஷயம். 1909லேருந்து 1935கள் கட்டாயமாக படிச்சுக்கணும். ஏன்னா ஆக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூரோப்பியன் பவர்ஸ் பற்றியும் கேள்விகள் வரலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் ஸ்பீட் வச்சு பாருங்கள். ஏன்னா நான் நிறைய இடத்துல பிரேக் பண்ணி பேசுகிறேன். ஏன்னு தெரியல, கொஞ்சம் ரொம்ப ஃபீவரிஷ் அதிகமாகிட்டே இருக்குது. சரி முடிச்சிடணும், உங்களுக்கு இன்னும் 5 டேஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். உங்களுக்கு வந்து யூஜிடிஆர்பிக்கான டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு தான் இருக்குது. டெஸ்ட் சீரிஸ் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட் சீரிஸும் போகுது. அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் சீரிஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து டிசம்பர் 20ஆம் முடிச்சுட்டு யூஜிடிஆர்பி ஜாயின் பண்ணுறவங்க தாராளமாக யூஜிடிஆர்பி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் டிஆர்பிக்கான ரிவிஷன் உங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி வந்து 10 ரிவிஷன்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த எல்லா பார்ட்டுமே கொடுத்துருப்பேன். 35 பேஜஸ் இருக்கும், சில 25 பேஜஸ் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரிவிஷன்ஸ் ஒன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4 டேஸில் வந்து ஒரு 1 ஹவரே ஆகாது. நீங்கள் வந்து சொல்லும் போது இவ்வளோ நேரம் ஆகும். நீங்கள் ரிவிஷன் பண்ணால் இவ்வளோ நேரம் ஆகாது. சீக்கிரமாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.